தமிழ்நாடு அரசியல் களம் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாட்கணக்கில் தான் தேர்தல் இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி நோக்கி அனைத்து சாலைகளும் நிறைய திருப்பங்கள், நிறைய சுவாரஸ்யங்களை பார்க்கின்றோம். 4 முனை போட்டி யாருக்கு சாதகம்னு இவ்வளோ நாள் பேசிட்டு வந்தோம். நாங்களும் களத்தில் இருக்கோங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸும் திருமதி வி.கே. சசிகலாவும் ஒரு காலம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ பலமுனை போட்டியாக இருக்கிறதா, 5 முனை போட்டியாக இருக்கிறதா தமிழகம்னு ஒரு கேள்வி. டெல்லியில் என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை அமித்ஷா இல்லத்தில் திரு டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு தொடர்கிறது. இன்னைக்கு பியூஷ் கோயல் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாக இருந்த ஒரு சூழலில் அந்த நிலையும் கூட ரத்தாக இருக்கிறது. அது எப்போ அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தான் பிரதான பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் விசிக அப்படின்னு அவர்களுக்கிடையே எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், கிளேசங்கள், அதன் மூலமாக அதை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் அப்படின்னு அங்கேயும் கூட பரபரப்பு தொற்றி இருக்கிறது. இப்படி எங்கே சுமூகம், எங்கே உடன்பாடு, இப்படியெல்லாம் கேள்வியில பிரதானமாக இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய கேள்வி பலமுனை போட்டி. யார் வாக்குகளை யார் பிரிக்க போகிறாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இன்றைக்கி புதிய சக்திகள் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க அந்த 100லேருந்து தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது எங்கேருந்தாவது தான் எடுத்தாகணும். போன முறை ஒருவருக்கு போட்டவர் தான் இந்த முறை புதுசாக வந்தவருக்கு போடணும். இல்லை மாற்றி கூட இந்த வித்தின் த மொசைக் அவங்க மாற்றி ஓட்டு போடக்கூடும். ஸோ இன்றைக்கி யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் 2ஆம் இடத்துல வர போகிறாங்கிறத தாண்டி யார்கிட்டேருந்து யாருக்கு சேதாரமாக போகுது, யார் வாக்குகளை யார் பிரிக்க போகிறாங்கங்கிற கேள்வி முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்க விவாதிக்க போகிறோம். நம்முடைய we have a very terrific panel. அரசியல்வாதிகள் இந்த பேனலில் ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையை சொல்கிறது இல்லை சார். ரொம்ப ஃபில்டர்ட் ட்ரூத் தான், அதுவும் எலெக்ஷன் சமயத்தில். அண்டர்ஸ்டாண்டபிளி ஸோ. திரு பொங்கலூர் மணிகண்டன் மட்டும் இருக்கிறாருன்னு கேட்குறீங்களா? அவர் அகில உலக விஜய் ரசிகர் மன்ற தலைவருங்கிற அடிப்படையில் வந்திருக்கிறார். ஸோ அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா, மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர் திரு சோமு மற்றும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முதல்ல ஒரு பஞ்சாயத்தை முடிச்சிடுவோம். இது எத்தனை முனை போட்டி? இதுலயே பல முனை போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மாறுபட்ட வியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கான்டெஸ்ட்டை எவ்வளவு முனை போட்டின்னு வகைப்படுத்தலாம்? பிரகாஷ் சார் தொடங்கி 5 முனை போட்டியா, 4 முனை போட்டியா, எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டுங்க, 2 முனை போட்டி தான் நினைக்கிறீங்களா? எவ்வளவு முனை போட்டி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம்? ஆக்சுவலாக பேசிக்காக 2 முனை போட்டி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழக அரசியல் என்பது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் களத்தில் விஜய் 3 முனை போட்டிக்கு கொண்டு போகிறாரு. சீமான் இருக்கிறார், 8% வச்சிருக்கார். சீமான் 4 முனை போட்டி. அதுக்கப்புறம் புதுசாக களத்தில் இணைஞ்ச சசிகலாவும் ராமதாஸும் 5வது முனை போட்டியாக வராங்க. இப்போ இந்த 5வது முனை போட்டி தான் ஏடிஎம்கேக்கு குவைட் ஸ்ட்ரெயிட்டாக யார் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா, விஜய் டிஎம்கேக்கும் ஸ்பாய்லரு, ஏடிஎம்கேக்கும் ஸ்பாய்லரு. ரெண்டு பேருடைய வாக்குகளையும் விஜய் பிரிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. எங்கெங்கே எப்படி பிரிப்பார் பிரிப்பார் அப்படின்றதான் கொஸ்டின், ரைட்டுங்களா? அதில் யங் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸில் விஜய்க்கு ஒரு பெரிய சே இருக்குது. அதே மாதிரி சீமானுடைய திமுக, அதிமுக அல்லாத வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகள்லையும் விஜய்க்கு ஒரு சே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் லவுடாக பேசலாமா? அது இல்லாமல் மைனாரிட்டிஸோட வாக்குகளில் விஜய்க்கு ஒரு சே இருக்குது. அவர் தொடர்ந்து மைனாரிட்டிஸில் பேங்க் ஆகுறாரு. பார்த்திங்கன்னா இஃப்தார் நோன்புக்கு போயிட்டு நாங்கள் மதசார்பற்ற கூட்டணி, நாங்கள் அந்த கூட்டணி இந்த கூட்டணின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் மதசார்பற்ற ஜனநாயகத்தில் உறுதியாக நிற்போம் அப்படின்னு அவர் பேங்க் பண்ணுறார். ஸோ அது இல்லாமல் இருக்கக்கூடிய தலித் மக்களுடைய கூட்டணி, ஃபெர்னாண்டஸ்ன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியன் ஃபிஷர்மென்ஸ், அவங்க 40% சீமானுக்கு தான் வாக்களிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இன்ரோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹியர்சே அண்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஜயை கம்ப்ளீட் பண்ணுவோமேனா உங்கள் அனாலிசிஸில் அவர் எல்லாருக்கும் ஸ்பாய்லர். சீமான் கடந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளையும் குறிவைப்பார், திமுக வாக்குகளையும் குறிவைப்பார், அதிமுகவுடைய வாக்குகளையும் குறிப்பார். ஹீஸ் அ ஸ்பாய்லர் ஃபார் எவ்ரிபடி. ஆனால் நேற்று களத்துக்கு வந்திருக்கிற ஒரு அணியாக ஃபார்மாக இருக்கிற வி.கே. சசிகலாவும் ராமதாஸும் குறிவைக்க போகிறது என்டிஏ வாக்குகளை மட்டும்தான் அப்படின்னு நினைக்கலாமா? 100%. அதாவது நீங்கள் இன்னைக்கு டிடிவி தினகரனை கூட ரெட்டலையில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே நெகோசியேஷன் அமமுகவை. ஆனால் டிடிவி தினகரன் களமிறங்க போறது இல்ல, அது அவர் அறிவிச்சில்லை. நீங்கள் தான் களம் இறங்கல, உங்களுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ரெட்டையிலையில் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே வந்து அமித்ஷா சைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அது அவங்களுக்கு லாஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஆகாதா? அவங்க ஒரு தனி கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி சின்னம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு நிற்பாங்களா? நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டி லாஸ் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற வாக்குறுதி வந்து அமித்ஷா கிட்டேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா டெல்லி சோர்சஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ டிடிவி தினகரன் வந்து ரெட்டையிலையில் நிற்கிறார். டிடிவி தினகரன் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து ஏன் கட்சியை ஆரம்பித்தார்னா, சசிகலாவுக்கு செய்த துரோகத்தை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களும் அவருக்கு ஆதரவாக நின்ன வாக்காளர்களும் ரைட்டுங்களா, இன்க்ளூடிங் ஓபிஎஸ் வரைக்கும், ஓபிஎஸ் நின்னப்போ போட்ட வாக்காளர்களும் அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக சசிகலாவுக்கு ஆதரவாக போடப்பட்ட வாக்குகள் தான் அவையெல்லாம். ஸோ டிடிவி தினகரனை விட அந்த வாக்குகளை பெறுவதில், அது சாதி வாரியாக இருக்கட்டும் வேறு வாரியாக இருக்கட்டும், அந்த வாக்குகளை பெறுவதில் வந்து சசிகலா தான் நம்பர் 1. ஸோ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, டிடிவி உடைய ட்ரேட்டே வந்து ஆன்டி இபிஎஸ்ன்னு. பட் இதோடைய மூலம்னு பார்த்தா இது வந்து அதிமுக வாக்குகள். ஆரம்பத்தில் அதிமுகவுடைய கோர் ஓட்டர் பேங்க், அதை ரீட்டர்ன் பண்ணிட முடியாதா? அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த இயக்க பாசம் இருக்கும்ல, ஒரு கிளேஸாக இருந்தது, அதான் நம்மளே வந்துட்டு அதில் உள்ளேன்னு போட்ட மாட்டாங்களா? கரெக்டு. அது வந்து தான் உங்களுக்கு வந்து 75 தொகுதிகளில் ஜெயிச்ச பிரதான எதிர்க்கட்சியாக வர முடிந்த எடப்பாடிக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் அந்த கிளேசம் இல்லாமல் போனது தான். எடப்பாடியுடைய வார்த்தைகள்லேருந்து சொல்லணும்னா 10% அதிமுகவினர் வாக்களிக்கவே செல்லவில்லை அப்படின்னு எடப்பாடியுடைய ஒரு அப்சர்வேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதை டார்கெட் பண்ணுறது தான் சசிகலாவுடைய ரோல். இல்லை, சசிகலா அவர்களுடைய கேம் அப்படிங்கிறதே ஜெயிக்கிறத விட இங்கே வாக்குகளை தடுக்கிறது தான், வாக்குகளை இல்லாமல் பண்ணுவது. அவங்களுடைய நோக்கம் இபிஎஸ் தோற்கடிப்பதா, பை எக்ஸ்டென்ஷன் டிடிவியை தோற்கடிப்பதா? இதில் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்கா? நம்பர் 1 ப்ரையாரிட்டி டிடிவி இருக்கலாம், அது வந்து அது எந்த தொகுதியில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்ற. அவங்களுடைய ஏம் வந்து அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தணும், அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுகவுக்கு சசிகலா வந்து பொதுச் செயலாளராக வரணும். இந்த ஏமெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய கட்சியில் சேர்க்காத எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தோக்கும்போது கூடவே வந்து சைடு எஃபெக்டாக பிஜேபியும் தோக்கும், டிடிவியும் தோப்பார். கூடவே ராமதாஸ் இணைஞ்சதுனால அவருக்கு அவரோட மகனை அவருடைய மகனை தோக்கடிக்கணும். அவருடைய மகனை மட்டும் இல்லை, விஜய் யாருக்கு வேணா ஸ்பாயிலராக இருக்கலாம், ஆனால் இது வந்து கிளியராக வந்து ஃபோக்கஸே ஸ்பாயில் பண்ணுறது தான். இதை வந்து எப்படி பிஜேபி அலோவ் பண்ணுதுன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் அலோவ் பண்ணுறது? என்ன இது ஜனநாயகத்தில் அவங்க யார் அலோவ் பண்ண? அவங்க யார் அலோவ் பண்ணுறதில்லை. அவங்களுக்கு வந்து சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஒரு பிஜேபி இதில் ஒரு லாங் ரோப் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் எடப்பாடியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கு. அதோட திட்டத்தோட தொடர்ச்சி தான் டிடிவி தினகரனை இரட்டை இலையில் நிற்க வைப்பது. ஓகே, திரு மணிகண்டன், உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு நிலைமைன்னு நினைக்கிறேன். நீங்கள் திரு ராமதாஸ் மீதும் பேரன்பு கொண்டவர், உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நட்பு உண்டு. இன்னைக்கு அவர் திருமதி சசிகலாவோடு கரங்கோத்திருக்கிறார். அவங்க ஜெயிக்கலாம், தோற்கலாம், சொற்ப வாக்குகள் வாங்கலாம், அதிக வாக்குகள் வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் கிளியராக தெரிகிற விஷயம், அவங்க உங்களுக்கு ஸ்பாயிலராக களமிறங்குறாங்க. ஒரு பலமுனை போட்டியில் ஒரு சில வாக்குகள் பிரிவதே சவால் தானே, பெரிய சேலஞ்ச் தானே? இல்லைங்க, தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே மிக தெளிவாக வாக்களிக்கூடியவர் தான். நீங்க 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போதும் இதே மாதிரி 5 கட்சி போட்டிட்டு இருக்கு. ஆனா இருமுனை போட்டி தான் இருந்ததுங்க. இப்ப அன்னைக்கு கமலஹாசன் வந்தாரு, சீமான் வந்தாரு, டிடி தனியன் இருந்தாரு, அதிமுக திமுக. ஆனால் கூட அதிமுக திமுக என்றுதான் மக்கள் வாக்களித்தார்கள். அவர்கள் வாக்களிக்கிறார். ஏன்னா யாருக்கு வாக்களித்தால் வெற்றி கிடைக்கும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் அதிமுக போடுவாங்க. அப்போ வேற அணுகி போட்டால் நிச்சயமாக அவர் வெல்ல முடியாது. சார், நீங்க சொல்றது சரி சார். சீட் கேம்னு வரும்போது அது பல கட்டங்களில் இருமுனை போட்டியா தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்பாயிலர் எஃபெக்ட் நம்ம வந்து பார்க்க தானே செஞ்சிருக்கோம். 2016 மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் வந்தபோது அவருடைய வாக்கு பிளவு, இதெல்லாம் ஏதோ ஒரு தரப்பை இல்ல பல தரப்பை பாதிக்க செஞ்சுதானே செஞ்சிருக்கு.
இல்லைங்க, அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் இந்த வயதுல இது மாதிரியான முடிவெடுத்ததை அந்த சமுதாய மக்களே விரும்பல. ஏன்னா ஒரு சமுதாயத்தை இருகூறாக பிரிப்பதில் யாருக்கும் விருப்பம் இல்லை. அந்த கட்சியை சேர்ந்த பலரும் போட்டியடிக்க ஆளுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த நிலையில் இருப்பவர் எப்படி நீங்க வாக்குகளை பிரிப்பாரு? நீங்க குறிப்பாக அருள் இருக்காருன்னா அவர் கொஞ்சம் கணிசமா வாங்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி அங்கே வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் யாருமே இல்லைங்கிற உண்மைங்க. எல்லாம் தேர்தலை சந்திப்பது மருத்துவ அவர்களை பொறுத்தவரையில நீண்ட நடிக அனுபவம் உள்ளவர் தான். அதாவது 25 ஆண்டு காலம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியில பணியாற்றிருக்கிறார். சமுதாயத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார். எனவே இல்ல உங்க கணக்குப்படியே பெரும் பகுதியினர் அந்த வாக்கு வங்கியில அன்புமணி பக்கம் நின்னாலும் ஒரு சிறு பகுதியினர் அவர் பக்கம் போனாலும் அது எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு. அந்த பாதகம் அந்த சேதாரம் வந்து அதிமுகவுக்கு பாமகவுக்கு தானே? இல்லைங்க, பொதுவாகவே இப்ப நீங்க கமலஹாசன் கூட 21 கொஞ்சம் ஓட்டு வாங்கினு சொன்னா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று வாக்கு சதவீதம் எப்போதுமே நிலையாகவே உண்டு. அந்த வாக்குகளை சீமான் பெறாரு, அந்த வாக்குகளை கமலஹாசன் பெற்றாரு. அந்த வாக்குகளை தான் இப்போது அணிகள் பெருமொழிய நிச்சயமாக இந்த அணிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய நிரந்தரமான வாக்காளர்கள் மாறி போக மாட்டாங்க. அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் ஐஏஎஸ் முத்திர மாதிரி நிச்சயமாக அவர்கள் மாறி வாக்களிக்க மாட்டாங்க. இப்ப திமுகவை வெல்வதற்கான அணி இதுதான் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியுது. வயதான ஒரு பாட்டியிடம் சென்று கேட்டா கூட எடப்பாடி மீண்டும் வரணும் நம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தெளிவான பார்வையை இன்னைக்கு எளிய மக்களும் பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு ஏற்படுத்தின எஃபெக்ட் வடக்குல ராமதாசும் தெற்குல சசிகலாவும் செய்ய மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? அவங்க வந்து வெற்றிக்கு பக்கத்துல போகல, ஆனா வெற்றிக்கும் தோல்விக்குமான அந்த சதவீதத்துல நின்னாங்க, இந்த மார்ஜினை பெற்றாங்க. இல்லைங்க, கடந்த தேர்தல்களில் தினகரன் அவர்கள் சொன்ன சில செய்திகள் கூட எடுபடுது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்கிற ஒன்றை மட்டுமே மனதில் கொண்டு செய்கிற செயல் என்று மக்களே பேசலாம். ஏன்னா எதற்கு வேண்டாம் வழங்குகிறாங்க. இப்போ தினகரன் அவர்கள் நேரடி அரசியல் இருந்தாங்க. அதிமுக பொருளாளர், அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், பலவற்று இருந்தவர் தான். இப்போ அவர் கட்சி தொடங்கி நடத்துவதற்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் வேறுபாடு கட்சியில இல்லாதவங்க நேரடியாக பங்கு வகிக்காமல் இடையில ஒரு ஏற்பாடு எழுதினார். அதனால அவரோ ஐயா ராமதாஸ் அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்கி தேர்தலை போட்டுட்டு அல்ல, சந்தித்து அல்ல. எனவே அவர்கள் இருவருக்குமே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாரதியம் உருவாக்குங்க. அதாவது ஒரு மரியாதையோடு இருந்தாங்க, ஒரு நெக்லிஜிபிள் ஃபேக்டரா தான் இருப்பாங்கன்னு கருதுறீங்க. பிரகாஷ் உங்கள்கிட்ட ஏதோ கேள்வி கேட்க விரும்புறாரு, சுருக்குமா? டாக்டர் ராமதாஸ் என்பவர் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்தோடைய தலகர்த்தர், பல்லாண்டு கால அரசியல்வாதி, ஆயிரக்கணக்கான கிராமங்களில் வந்து பாமகவை கட்டமைச்சவர், அதுக்காக அவர் பேருந்துகளில் பயணம் செய்து கூட கஷ்டப்பட்டவர். இந்த ராமதாஸ் வந்து வன்னியர் சமுதாயத்தின் விடிவெள்ளியாக பார்க்கப்படுவாரா அல்லது அன்புமணி விடிவெள்ளியாக பார்க்கப்படுவாரா? ஓட்டு யாருக்கு போகும்? அது நிர்வாகிகளே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்ல, அவர் தான் விடுவெள்ளி, அவர் தான் எதிர்காலம். அப்படின்னா யார் எதிர்காலம்னு பார்ப்பாங்கல்ல சார். ஜானகி அம்மா கிட்ட எல்லா நிர்வாகிகளும் இருந்தாங்க, ரைட்டுங்களா? மிகப்பெரிய அதிமுக கட்சியே இருந்தது. ஆனால் ஜானகி அம்மா ஜெயிக்கல, ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அந்த டைனமிக்ஸ் நல்லா தெரியும். சங்கத்துல இன்னும் கூட பெரிய மரியாதை அவர் மேல தானே இருக்கு. கட்சி இவர் பக்கம் இருக்கலாம், சங்கம் ஐயா பக்கம் இருக்குன்னு ஒரு நரேட்டிவ் இருக்கே. இல்லைங்க, வன்னியர் சங்கம் வேறு, பாமக வேறு அல்லங்க. வன்னியர் சங்கத்துல தனியான உறுப்பினர்களும் பாமக வேறு உறுப்பினர்களும் கிடையாதுங்க. அவர்கள் தான் இங்க இருக்காங்க. அதாவது வன்னியர் சங்கத்தின் அமைப்பே வேண்டாம் அன்புமணி ராமதாஸ் முடிவெடுத்து அவர் கட்சிக்குள்ளவே வந்து வன்னியர் சங்கத்தை தனியாக இயங்குவதை அவர் விரும்பாம இருந்தாருங்க. பொது நோக்கத்தில் பணியாற்ற விரும்பினார், அதற்கான முன்னெடுப்பு நிறைய பண்ணாருங்க. அதனால இங்க வந்து முழுக்க டாக்டர் அன்புமணி அவரோடு இருக்கிற எல்லோருமே வன்னியர் சங்கத்துல பணியாற்றியவர்கள். எதிர்காலம் அன்புமணி தான், அவர் தலைமையில் இயங்குவது மட்டும்தான் நிச்சயமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எல்லாரும் விரும்புறாங்க. எனவே அந்த செய்தி நிச்சயமாக பொருத்தமா இருக்காங்க. எதிர்காலம் அன்புமணி, எதிர்காலம் டிடிவின்னு இந்த சமூக வாக்குகளுக்கு ஒரு வலு இருந்தாலும் கூட போலரைஸ் ஆகாத, இதை மையப்படுத்தி வராதா? ராலி ஆகாதா? இன்றைய இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த தொடக்கத்தில் நம்ம இந்த விவாதத்தை தொடங்குற போது சகோதரர் சொன்ன மாதிரி இந்த 5வது முனை என்று வந்திருக்கிற திரு ராமதாஸ் அவர்கள் 40-45 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறவர். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 35-38 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. நேரடியாக இல்லாவிட்டாலும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை எல்லோருமே அறிவார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்த முன்னோடிகள், இந்த கட்சியை வழிநடத்தியவர்கள் எல்லோருக்குமே
திருமதி சசிகலா அவர்களுடைய பங்களிப்பு என்ன இந்த கட்சியினுடைய 1989 தேர்தலிருந்து 89, 91, 96, 2000 கிட்டத்தட்ட ஒரு 10-11 தேர்தல்களில் அவருடைய பங்களிப்பு என்ன, வேட்பாளர் தேர்வு இருவருடைய பங்களிப்புமே 2 இயக்கத்துல மறுக்கிறது இல்ல. those belong in the past அப்படிங்கிறது. அதுதான் இப்போ அந்த சக்தி இருக்குல்ல, அந்த ஆதரவு. திரு அன்புமணி அவர்கள் இளைஞரணி மத்திய அமைச்சர் என்று போட்டு அவருக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்த உடனே கிட்டத்தட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர் பக்கம் தான் இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. அவர் இளைஞர். அடுத்தடுத்து தேர்தல்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் கட்சி பதவிகள் பொறுப்புகள் இளைஞரான நம்ம வந்து அவரிடம் 5 முறை பேரம் பேத்தி எடுத்துட்டார். அவரோடு இல்லை அவரோடு ஆமாம் அவரோடு சென்றால் நமக்கு பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும் என்று கருதுகிற ஒரு 70% மேற்பட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஐயா திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இந்த 40 ஆண்டுகளாக கட்டி அமைத்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வன்னியர் சங்கம், வன்னியர் சங்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று கொண்டு போய் இதை பட்டி தொட்டி எங்கும் சென்றிருக்கிறார். இதில் இப்போ வாக்காளர்கள், வன்னிய வாக்காளர்கள் எடுத்துக்குவோம். நிர்வாகிகள் அவர் பக்கம், அன்புமணி பக்கம். வன்னிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 60-70% பேர் ஐயா சொன்னா சரி, நாங்கள் எங்களுக்கு பாமகனா ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து சென்டிமெண்ட்னா நிர்வாகிகளும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க தானே. ஐயோ நம்ம வாக்காளர்கள் வேற மாதிரி இருக்காங்க, ஐயா பக்கம் போயிடும். நிர்வாகிகள் நோக்கம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அல்லது பொறுப்புகளுக்கு வருவதற்கு வாக்காளர்கள் வாக்களிச்சாதான் செய்ய முடியும். எந்த பக்கம் அவங்க இந்த சென்ஸ் பண்ண மாட்டாங்களா எந்த பக்கம் காத்தடிக்குது அப்படின்னு. நீங்க எல்லா அரசியல் கட்சிகளிலுமே உறுப்பினர்களாக இருக்காங்கல்ல, அதை தாண்டி அனுதாப வாக்குகள் வருதுல்ல, அது வந்து தலைவர்களை பார்த்து தான் வரும். இல்ல அனுதாபமும் மரியாதையும் உண்டு, வாக்குகள் வருமா இவங்களுக்கு? நிச்சயமா வருங்கிறேன். பெரிய அளவில் இந்த வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலங்களில் ஒரு கணிசமான வாக்குகளை ராமதாஸ் ஐயா பெற முடியும். இது கூட்டணியா? இப்ப கூட்டணி அப்படின்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு பங்களிக்கும், அந்த கட்சியோட பலம் இந்த கட்சிக்கு பங்களிக்கும். 2 பேருமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பேசிஸ்ல இருக்காங்கல்ல. இந்த சமூகம் இருக்கிற இடமும் அந்த சமூகம் இருக்கிற இடமும் பை அண்ட் லார்ஜ் தனித்தனி மண்டலங்கள். அது கோயின்சைட் ஆகிற மண்டலங்களே ரொம்ப கம்மி தான். இது ஆக்சுவலா கூட்டணியா? இல்ல அதாவது அவங்க பகுதிகளில் இப்போ தமிழ்நாடு அரசியலே ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதோ அவர்களை கூட்டணியில் சேர்த்து தான் ஒட்டுமொத்த வெற்றியை பெற முடியும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் கூட்டணிகளை அவரோட புரிஞ்சுக்கிறேன். அவரோட அனாலிசிஸ்ங்கிறது இவங்க நோக்கம் தோக்கடிக்கிறது, ஜெயிக்கிறது இல்ல, அன்புமணியை தோக்கடிப்பது, இபிஎஸ் தோக்கடிக்கிறது. வரம் கொடுத்த சிவன்கையில் தலை வைத்தது மாதிரி அன்புமணி தன் தந்தைக்கு எதிராகவே களமாடுகிறார். அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் உடையது. தான் வளர்த்தெடுத்த தன் அண்ணன் அக்காள் மகன் அவங்க சிற்றனையாக இருந்து இவருடைய அரசியல், அவருடைய கல்லூரி பள்ளிக்காலம் முதலே இவர்களுடைய அரவணைப்பில் தான் டிடிவி தினகரன் இருந்தார். திருமதி வி கே சசிகலாவுடைய அரவணைப்பில் அவரை வந்து கட்சியினுடைய பொருளாளர், அமைப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்து கடைசியில் சிறைக்கு போகிற போது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் ஆக்கிவிட்டு சென்றவர். அமமுக என்கிற இயக்கமே எடப்பாடி பழனிசாமி என்கிற துரோகியை வீழ்த்துவதற்கு தான் என்று அவர் களமாடி 9 ஆண்டுகளாக அந்த நிலைப்பாட்டிலிருந்து உடனடியாக மாறி என் அண்ணன் என்று அங்கே போனது. அந்த மாவட்ட மாநில நிர்வாகிகள் அமமுகவில் சில பேர் திரு டிடிவி தினகரன் ஆதரவு நிலையில் இருக்கலாம், ஆனால் இவர் கட்டமைத்த அந்த பிம்பம் இருக்கல எடப்பாடிக்கு எதிரானதுங்கிறது அது இன்னும் அங்கே இருக்கு பெருமளவு. நீங்கள் திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ்ஐ விடவும் அந்த முக்குளத்தூருடைய ஐக்கானாக ஒரு அடையாளமாக தலைமைகள் காம்ப்ரமைஸ் இருக்கலாம், அந்த பேசிஸ் காம்ப்ரமைஸ் ஆகல கீழே வரல. அதான் சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவுக்கு எதிராக நிற்பவர்கள், அதே போல டிடிவி தினகரன் எடுத்த முடிவுக்கு எதிராக நிற்பவர்கள், இவங்க வரிசை கட்டி போய் திருமதி சசிகலாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இதையும் தாண்டி அவருடைய அந்த கமுதி பசுமன் மீட்டிங் இருக்குல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த துரோக செயலை தோலுரிப்பேன்னு வந்தாங்கல்ல, மார்பிலும் முதுகிலும் ஈட்டியில் குத்தி என்னை ரணப்படுத்தி விட்டார்கள், என்னை இங்கே சிறைக்கு கொண்டு வந்து என் உயிரையே திரு ஹரிகரன் பேட்டியில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு. எனவே அந்த நிலைப்பாடு என்பது தென்பகுதிகளில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவாக இருக்கு. இதுவெல்லாம் வாக்குகளாக ஒரு ஊருக்கு 100 ஓட்டு 50 ஓட்டுன்னு ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டுனா வெற்றியை பாதிக்கும்ல. இன்னொரு கூடுதல் தகவல், 2021 22 தொகுதிகளில் அமமுக டிடிவி தினகரன் மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தினார்.
அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இல்ல, அந்த பாதிப்பு எஃபெக்ட் ஏற்படும். தொடரும்னு கருதுறாரு திருப்பங்கூர். ரொம்ப சுருக்கமா மற்றவர்கள்ட்டையும் போனோம்னா இல்ல அதாவதுங்க திரு தினகரன் அவர்களை பொறுத்தவரையில் திமுகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சமரசம் செய்யாமல் திமுகவை எதிரியாக கொண்டவர். இன்று ஒன்று சேர்ந்து கூட திமுகவை வீழ்த்த எண்ணத்தோடு இருக்கிறார். அதான் முக்கியமொழியே. அம்மாவை தொண்டர்கள் அனைவருமே திமுகவை எதிரியாக பார்க்கிற அம்மாவை சிலைக்கு காரணம் அதுதான். இல்ல, ஓபிஎஸ் போயிருக்காரு, சசிகலா போலியே திமுக பக்கம். இல்ல சசிகலா போறீங்க, அவங்க கட்சியே இல்லைங்க, அவங்க புதுசா வந்துட்டாங்க. அது என்னது தினகரனை பொறுத்தவரையில நீண்ட நடிகை தானே சசிகலா பிரச்சாரம் இருக்கு. ஆனா யாருக்கு பலன் தெரியும்? அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இங்க எதிராலுமே கிடையாதுங்க. இல்ல, அவருடைய அனாலிசிஸ்ங்கிறது 21ல தினகரன் ஏற்படுத்தின எஃபெக்ட் தென் மாவட்டங்கள்ல சசிகலா ஏற்படுத்துவாங்க. கேண்டிடேட் மாறிக்கலாம் எஃபெக்ட் தொடருங்கிறார். இல்லைங்க, அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய முகமாக மரியாதைக்குரிய டிடி மாறியிருக்காரு, உண்மையான விஷயம். எனவே அவர் சொல்லுகின்ற அவர் விரும்புகிற அணிதான் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக பிரிதொரு அணியை அவர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மேலும் மேலும் அதிமுக வந்து பலகீனம் வேண்டும் என்று யார் சொன்னாலும் இல்ல சார், போன எலெக்ஷன்ல கூட அந்த சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ்ஏ வந்து துணை முதலமைச்சரா இருந்தாரு, ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு. ஆனாலும் அதை மீறி இந்த ஒரு கோர் ஓட்டர் பேச அதிமுகவுக்கு இருந்த அந்த சமூக வாக்குகள் வேற பக்கம் போனதை பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும். தினகரன் அவர்கள் அந்த 10.8% இருக்குல்ல, அந்த பிரச்சனையுமே இன்னும் அங்க இருக்கு கலந்து கொண்டு. அதுதான் அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு இல்ல இந்த எலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ மணிகண்டன் சார், உங்க கருத்து முடிச்சிருங்க. இல்ல சார், அதாவது சார் அது எல்லாம் பிரச்சனை எல்லாம் சாதாரண கருத்து போயிடுச்சுங்க. இப்ப வந்து ஒரே நோக்கம், திமுகவை வீழ்த்த வேண்டும், அம்மா ஆட்சி கொண்டு வர வேண்டும். இந்த ஒற்றை நோக்கத்தில் உறுதியாக எடப்பாடியாரும் அண்ணன் டிடிஆரும் இருக்காங்க. இதற்கு பிறகு யார் எந்த முயற்சி இருந்தாலும் முயற்சி இதெல்லாம் ஒரு சைட் ஷோவா தான் இருக்கும். பிரதானமான போட்டி திமுக அதிமுக அப்படிங்கறதான் போலரைஸ் ஆகும்னு கருதுறீங்க. மற்றவங்களுடைய பார்வைகளை கேட்போம். முக்கியமான எக்ஸ் ஃபேக்டரா இந்த தேர்தலில் இடம்பெற்றிருப்பது விஜய். திரு நந்தகுமார் அவர்களுடைய பார்வையும் திரு சோமு அவர்களுடைய பார்வையும் பெறணும். இது எத்தனை முனை போட்டி சார் உங்களை பொறுத்த வரைக்கும் சோமு சார்? இது குறைஞ்சபட்சம் 2340 முனை போட்டிகளுக்கு மேலே 2340 முனை போட்டி தான். ஏன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு சுயேட்சை நிற்கிறாரு, அவர் ஒரு 10 ஓட்டு வாங்கினாரோ அவரும் ஒரு முனை தான். அந்த ஒரு ஓட்டில் மாறும் அப்படிங்கிறப்ப அதனால தான் பெரிய கட்சி வேட்பாளர்களே 2-3 லட்சம் ஓட்டு வாங்குறவங்க கூட சின்னதாக ஒருத்தன் வந்து ஒரு 10 ஓட்டு வாங்குற மாதிரி சுயேட்சை நிற்கிறான்னா அந்த ஏரியா கலைக்கழகத்தை சொல்லி போய் பேசி அவன்கிட்ட காசு கீசை கொடுத்து அவனை வாபஸ் வாங்க சொல்லும்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இதுல வந்து 10 பன்னீர்செல்வத்தை நிக்க வைப்போம் நடக்குது. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது 2300 மினிமம் நான் சொல்கிறேன். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேர் அதுக்கு மேலே வருவாங்க. அது மாதிரி தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு முனை தான் நாத்தாக்காவாக இருக்கட்டும் தாவேக்காவாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா நிச்சயமாக 2 பேருக்குமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சட்டமன்ற தேர்தலுக்கும் அந்த 2 கட்சிக்கும் தொடர்பு உண்டே தவிர சட்டமன்றத்துக்கும் அந்த 2 கட்சிக்கும் தொடர்பு கிடையாது. இதில் போட்டி அப்படின்னா திமுக அணி அதிமுக அணி யார் வெல்வார். இவங்க மற்ற எல்லாருமே 10 ஓட்டு வாங்கக்கூடிய சுயேட்சையாக இருக்கட்டும், இல்லை தொகுதிக்கு வந்து ஒரு 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை 2500 டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? சட்டமன்றத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது. கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. பட் இப்போ ஒரு சுயேட்சையா வந்து தினகரன் வெல்றார், விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்ல எம்எல்ஏ வராரு. ஸோ எல்லா அதிசயங்களும் நடக்கக்கூடிய களம் தானே இது இருக்கு. முதல்ல நான்தாக்க வருவோம். அவங்களுடைய இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகுதிக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய சதவிகிதம் கொஞ்சம் ஏறுது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ அடுத்தது ஏறுமா இல்லையான்னு நம்ம கணிப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏறலாம், ஏறாமே இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதம் வராதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும், கணிக்க முடியும். அது வந்து வெறும் யூகம் இல்லை, அது ஒரு கணிப்பு சரியாக தான் இருக்கும். அது பொதுவாக எல்லாருமே கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவங்களே அதை தான் கணிச்சு தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த கன்க்ளூஷன் தாவேக்கா பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜயகாந்துக்கு இருந்த ஒரு எம்ஜிஆர் கூடலாம் ஒப்பிடுறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எம்ஜிஆர் இதுங்கிறது வேற, விஜய் வேற. அது பேசினா டைவர்ட் ஆயிரும், அதை விட்டுருங்க. விஜயகாந்த் கூட விஜயை கம்பேர் பண்ண முடியாது. விஜயகாந்துக்கு இருந்த ஒரு டெய்லி ஒரு 100 பேருக்கு ஒரு சாப்பாடு போடுறாருன்னு வைங்க. அந்த 100 பேரில் ஒருத்தராக தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி பேர் கிடையாது தான். ஆனால் அந்த விஷயம் கேள்விப்படுறப்ப அந்த 100 பேரில் ஒருத்தனா தன்னை பொருத்தி பார்ப்பான். அதாவது இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு மனநிலை. இது அதை நினச்சி விஜயகாந்த் செய்யலை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு.
அதே மாதிரி விஜயகாந்த் அவருக்கு உதவுனாரு இவருக்கு உதவுனாரு அப்படிங்கிறப்ப இவன் ஏதோ தனக்கு செஞ்ச நீங்க மாதிரி லாஜிக்கலா சொல்றீங்க ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங் நம்ம பார்க்கிறோம். இந்த கல்ட்டுக்கு வந்து இந்த லாஜிக் சரி நியாயங்களை தாண்டி எனக்கு அவரை பிடிக்கும், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க டிபேட்ல என்ன வேணா பேசுங்க, எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங் அவருக்கு இருக்கா இல்லையா? யூ மைட் லைக் இட், டிஸ்லைக் இட், லோத் இட், அதுல இருக்கிற லாஜிக்கை நம்ம கேள்வி கேட்கலாம். பட் அப்படி ஒரு கல்ட் உருவாயிருக்கா இல்லையா? அருமையாக கேட்டீங்க. இந்த லாஜிக்குங்கிற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன், அதே லாஜிக் தான் நான் சொல்கிறேன், இவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. அது எப்படி இன்னைக்கு வந்து தளபதி ரோட்ல போய் கத்துறவங்க ஓட்டு போய் ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா? அவங்களுக்கு எப்படி மற்ற விஷயத்துல லாஜிக் இல்லையோ இதுலேயும் இருக்கிறது சந்தேகம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இளைஞர்களும் வந்து இந்த ஜென் இசட் இளைஞர்களும் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறதே ஒரு மாயை. அவங்களுக்கு அதிகபட்சமாக கூடுறது ஒரு 50,000 கூடுதுன்னு, மற்றெல்லாம் இப்போ 4,998 4,999 பேட்டா செருப்பு விலை மாதிரி போகுது, அதை விட்டுருவோம். இந்த ஏற்கனவே கூடின விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து 2 விஷயம் பாருங்கள். ஒட்டு மொத்தமாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில், இங்கே வந்தது எத்தனை பேர், தவிர வந்த முகமே வந்துருக்கிறதே நம்ம பார்க்க முடியும். அது ஒரு விஷயம். இப்போ என்ன ஒரு பெரிய பூதாகரமாக விஜயை பற்றி இருக்குன்னா, உதாரணமாக ஒரு பொண்ணு பேசுது, ஏன் இவங்க 4 பொண்டாட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்க 4 புருஷன் வச்சுட்டாங்கன்னா, இப்படி பேசுகிறத நம்ம சோசியல் மீடியாவில் அடிக்கடி பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரி ஒருவேளை விஜய்க்கு ஒரு மாசு இருக்குது போல இருக்குன்ட்டு. ஆனால் என்னென்னா அந்த பேசின ஆட்கள் தான் திரும்பி வருவாங்க. அதாவது ஆதித்யநாத் வந்து சொல்லுவாராம் எப்படின்னா, மனிதன் வந்து நாய் வந்து மனிதனை கிடைச்சா செய்தி இல்லை, மனிதன் வந்து நாயை கடிச்சாதான் செய்தினா, அந்த மாதிரி இப்படி பேசக்கூடிய பெண்கள் ரொம்ப குறைவு. அப்போ அது செய்தி மாதிரியும் கவனிக்க வைக்கிறது மறுபடியும் வருது. இந்த மாதிரி மீடியாக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், இதில் வந்து யூடியூபாக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான ஒரு பெண்களுக்கு கத்துற அந்த விஜய் ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஒரு பெரிய மாயையா இருக்கு. நாமும் இந்த சமுதாயத்தில் வாழறோம்ல, இப்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க எதிர்கொள்றது இல்லையா? விஜய் மேல ஒரு அதீத ஒரு ஃபேன் ஃபேர்ல எல்லா விமர்சனங்களையும் புரள் தள்ளுற ஃபேன்ஸ் நீங்க பாக்குறது இல்லை. அதாவது விஜய் படமோ ரஜினி படமோ அஜித் படமோ பார்க்கக்கூடியவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் மிக பெருமையாகவும் ஒரு திமிராகவும் சொல்லுவேன் என்னன்னா, என்னுடைய குடும்பத்திலே, நண்பர்கள் குடும்பத்திலேயோ, உறவினர்கள் குடும்பத்திலேயோ, இல்லை நான் பழகக்கூடிய தொழில்முறையிலான இருக்கவங்க குடும்பத்திலேயோ இப்படி எத்தனை பொண்டாட்டி கட்டிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய வாக்கு செலுத்தி பார்ப்போமேப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொல்லல. இப்படி வெறித்தனமான ஆட்கள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கூட கிடையாதுங்கிறத மறுபடி பெருமையுடன் நான் சொல்லிக்கிறேன். திரு நந்தகுமார் அவரோட அசஸ்மெண்ட்ல இருந்து மாறுபடுறீங்களா? நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்டா சொல்லி வர்றீங்க, ஒரு இருமுனை போட்டி தான் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ வாங்கக்கூடிய வாய்ப்புன்னா இந்த 2 பிரதான அணிகளுக்கு தான் இருக்குன்னு சொல்றீங்க. திரு விஜயை பற்றி பார்க்கும்போது அவர் தான் எக்ஸ் ஃபேக்டர். அவர் பற்றிய மதிப்பீட்டில் திரு சோமுடைய மதிப்பீட்டிலேருந்து மாறுபடுறீங்களா? விஜய் வாங்கக்கூடிய வாக்கு போன முறை புது வாக்காளர்களை தவிர போன முறை வாக்களித்த வாக்காளர்கள் தான் இங்கேருந்தோது வரணும், எங்கேருந்து அதிகம் கட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க 2 கட்சியை பற்றி சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி, டிவிக்கு. அது 2லேயுமே எனக்கு முரண்பாடு இருக்குது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிங்கிறவங்க வந்து கூட்டணி அரசியல் இல்லாமல் கொள்கையை மட்டும் முன்னிலை பற்றி போகும்போது, இவ்வளோ பெரிய பறந்து விருந்த மாநிலத்தில் ஒரு 7,20,00,000 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக ஒரு பாப்புலேஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் மமோத் டைம். இப்போ இதில் வந்து இன்றைக்கி அவருக்கு நாம் தமிழர்களுக்கு வந்து சட்டசபைக்கு போகலன்னா இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் தான். அப்போ அதை வந்து ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கலைங்கிறதுக்காக டிஸ்கார்ட் பண்ணுறது வந்து அது சரியான அணுகுமுறை இல்லை. அப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து தொடர்ந்து அவர் சொல்ற லாஜிக் நான் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய டாண்டிங் டாஸ்க் அதை தான் அவர் செஞ்சு வர்றாரு, ரொம்ப கடினமான பாதையும் கூட. ஆனா எம்எல்ஏ கன்வர்ஷன் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறார். இப்ப நீங்க வந்து நம்ம தேர்தல் ரிசல்ட் இன்னைக்கு 234ன்னு பாக்குறோம்ல, அதுல வந்து அந்த எண்ணிக்கை வருமாங்கிறது அவரோட. அதான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியதுல பூராமே இன்னைக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வந்து அரித்தமெட்டிக் பாலிடிக்ஸா மாறிட்டனால இப்போ யாருக்கு எத்தனை தொகுதியில் எந்தெந்த பேக்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக ஏன் இத்தனை 24 கட்சியை கூப்பிட்டு வாங்க வண்டியில் இறங்குன்றாங்கன்னா அங்கங்கே பேக்கெட்டில் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமான்னு. அப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி கருணாஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகிட்டு அவர் ஆகச்சிறந்த தலைவரா தமிழ்நாட்டுக்கு, பெரிய ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் லீடரா? அப்படி இல்லை. அப்போ ஒரு வெற்றிங்கிறது வேற. இப்போ அண்ணா வந்து அவர் ஆட்சி அமைக்கும் போது 67 அவர் என்ன எம்எல்ஏவாக இருந்து வந்தார், அவர் எம்பிக்கு தானே தேர்தல் நின்னார். அம்பேத்கர் வந்து தேர்தலில் ஜெயிச்சது கிடையாது. அப்போ அவர் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய தலைவர் இல்லை, நம்ம இன்னைக்கு வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவர் தானே சொல்றோம். அப்போ ஒரு வெற்றியை மட்டும் நான் கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த நம்பர் கேம்ல தானே பேசிட்டு இருக்கோம். இல்ல, அத தான் சொல்ல வரேன். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் சிஸ்டமே சரியா அப்படினா அந்த விவாதம் தனி.
பட் இந்த ஆட்டத்துக்குள்ள யாரால சட்டமன்றத்துக்கு போக முடியும்? அதுதானே தட் கவுண்ட்ஸ். இல்லை, அதனால தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் நடக்குதுன்னா நீங்கள் ஜெயிக்கிற 2 டீமை மட்டுமே வச்சு நேரடியாக ஃபைனல்ஸ் கொண்டு போயிடுறீங்களா? எல்லா டீமையும் விளையாட வச்சு தானே குவார்டர் ஃபைனல்ஸ் செமி ஃபைனல்ஸ்னு வரும். எத்தனையோ தடவை நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்த டீம் எல்லாம் ரவுண்ட் ராபின்லேயே முடிஞ்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? அப்போ எதுவுமே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டசன்ட் கேரண்டி அ ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த நாம் தமிழரை பற்றி அவங்க சொல்கிறது வந்து ஒரு நக்கலாக நம்ம அதை அணுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது வந்து இன்னைக்கு தாவேகாக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுனால எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் we cannot underestimate விஜய். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு எவ்வளவுதான் நீங்க குறைச்சு போட்டீங்கனாலும் ஒரு 10 to 15% அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேட் கல்ட் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ சோமு சொல்கிற மாதிரியே தான் அந்த கேள்வியும் கேட்கப்படுது. ஏங்க இவ்வளோ நாள் நாங்கள் மீட்டிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வருமே, நாங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட மாட்டோமான்னு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்களும் பதில் சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து நம்மளுடைய விருப்பங்கள்னு சொல்கிறத விட இப்போ நம்ம அரசியலினுடைய நிலைப்பாடுகளை நம்ம குறைபாடுகள் நிறைவாக இருந்துச்சுன்னா பாராட்டலாம், குறைபாடுகள் இருந்தால் விமர்சிக்கலாம், அது வேறு. அப்ப இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 1500 போதுமாங்கிற கேள்வி. அந்த கல்ட்டே அவங்களுக்கு பலமாவும் பத்தாது. அந்த நான் கல்ட் ட்ரேட் இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஒவ்வாமையை உருவாக்குதுங்கிற பார்வை இருக்கு. அதுல நான் 100க்கு 100 உடன்படுறேன். அப்ப ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நீங்க ஒரு ஆளுங்க பண்ணக்கூடிய பிஹேவியரல் திங்ஸ் வந்து இன்னொருத்தர் கிட்ட பரவாயில்ல ஒரு விஜய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிறது கூட இப்ப சோமு சொன்ன மாதிரி என்னடா இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாங்க போது அது வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் பண்ணும். அதெல்லாம் அந்த கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் வந்து கல்ட் பிஹேவியர் வந்து பலமும் பலவீனம் ரெண்டுமே சேர்த்து பார்க்கறீங்க. ஏன்னா எப்பயுமே யார் ஒருத்தருக்கா இருந்தாலும் சரி, எது வந்து எனக்கு பலன் சொல்றனோ ஓவர் a பீரியட் ஆஃப் டைம் அந்த பலம் தான் எனக்கு பலகீனமா மாறும். அது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி. அப்ப அந்த பலத்துல ரொம்ப கான்சியஸா அவங்க அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பலகீனமா மாறாதுங்கிறது வரைக்கும். இல்ல அந்த கல்ட்டை தாண்டிய ஒரு அப்பீல் அவருக்கு உருவாறதா நீங்க பாக்குறீங்களா ஒரு ஜெனரல் சொசைட்டி? இன்னைக்கு காமன் ஓட்டரா இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா பல நிலைப்பாடுகள்ல விஜய்க்கு நான் வந்து ஆதரிச்சு பேசியிருக்கேன். ஆனா இப்ப சமீபத்துல இந்த கடந்த 1 மாத கால நிலைப்பாடு வந்து நமக்கு வந்து திருப்திகரமா இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்ட் அனௌன்ஸ் பண்ணி இன்னையோட 7 நாள் முடிய போகுது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபியில் தான் சேலஞ்ச் இருக்குன்னாங்க. அதுலேயும் நம்ம சொன்னோம் 2-3 பாயிண்ட் அவங்க கேட்கறது நியாயமானதுன்னு. ஆனால் இன்னைக்கு 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் எங்கே வந்திருக்காங்க? 7 நாளுங்கிறது மொத்தம் 40 நாள் 7 நாள் ஆல்மோஸ்ட் வந்து 25% ஆஃப் த எம்சிசி டைம் யாருமே பிரச்சார காலத்துக்கு போல அதையும் சேர்த்து பார்க்கணும். அரசியல் களமாடிட்டு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன அரசியல் நடவடிக்கை எடுத்திருக்காரு? என்ன நடக்குது இங்க? அப்ப இப்ப வந்து இன்னைக்கு குளத்தூர்ல போய் நீங்க பேசுறீங்க, ஏன் அதுக்கு நீங்க போயிருந்திருக்கலாம்ல? அப்ப நீங்க சொன்னதே என்ன? எங்களுக்கு வந்து எம்சிசி வந்ததுக்கு அப்புறம் நாங்க இன்னைக்கு விவாதம் நேத்து விவாதமே நமக்கு மறந்து போயிடுது. இந்த ஒரு கடைசி ஒரு 20-30 நாள் இஃப் யூ ஃபோக்கஸஸ் ஆல் இஸ் எனர்ஜி, எல்லா படை பலங்களையும் இறக்கும்போது அது நிக்காத மனசுல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுது. இல்ல அது வந்து அவர்கிட்ட வாட் இஸ் இன் இஸ் கிட்டிங்கிறது தான் இப்ப கேள்வி. அப்ப இது வரைக்கும் நீங்க உங்ககிட்ட இருந்து எடுக்காத வெப்பனை, எடுக்காத ஸ்ட்ராட்டஜியை என்ன கொண்டு வர போறீங்க? அப்ப நீங்க இருக்க போற இன்னும் ஒரு 25 நாள்ல, ஏன்னா உங்களுக்கு 2 வருஷத்தை எடுக்காத 2 வாரத்துல என்ன செய்ய போறீங்க? 2 வாரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அதோட இந்த 2 வாரங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஓபன் ஃபார் டிவிகே. எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஆல் தி பார்ட்டிஸ் வந்து அதே தான் ஸ்பேஸ் கொண்டு போய் நிப்பாங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் கொண்டு போகும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோயர்ஸ் ஓட்டர்ஸ்ங்கிறது வேற, ரெண்டாவது எலக்டோரல் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃபரெண்ட். அவங்க செயல்பாட்டில் ஒரு போதாமையை நீங்க பாக்குறீங்க, ஒரு டிசாட்டிஸ்ஃபைட், நீங்க அவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் வச்சு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளிப்படுத்துறீங்க. பட் நீங்களே ஏத்துக்கிறீங்க அவர் சொல்ற மாதிரி குறை மதிப்பீடு செய்ய முடியாது, குறைந்தது ஒரு 10-15% வாக்கு அப்படின்னா அது எங்கே இருந்து எடுப்பார்னு நினைக்கிறீங்க? யார் வாக்கு பிரிக்கிறார்? கரெக்ட். இப்போ விஜயனுடைய ஓட்டர் செக்மெண்ட்டை எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி அவர் அதிகமாக ஃபாலோ பண்றது யாரு? யூத். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ், பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ மைனாரிட்டி. ஸோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு மைனாரிட்டிஸ் ஃபாலோயிங் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு SC ST. இந்த 4 தான் அந்த 10 to 15% ஒரு 80% ஆஃப் இஸ் ஓட் பேங்க் வந்து பிலாங்ஸ் டு திஸ் 4 செக்மெண்டேஷன். அப்போ இந்த 4 செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் யார் வச்சிருக்காங்க? இளைஞர்கள், பெண்கள், மைனாரிட்டிஸ், SC ST. இந்த 4 ஓட்டர் செக்மெண்ட் இன்னைக்கு தங்கட்ட தான் இருக்காங்கன்னு யார் பிரதானமாக சொல்றாங்கன்னா திமுக தான் சொல்லுது. அப்போ இவர் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கியில் அதிகமான வாக்கு வங்கி எங்கிருந்து எடுப்பாருனாக்கா டிஎம்கேல இருந்து எடுப்பார். அப்ப அந்த டிஎம்கேல இருந்து எடுக்கும்போது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த என்டிஏ கோரா அவர் பிரிப்பது வந்து திமுக வாக்கு, திமுகவுடைய வாக்கு வங்கியை பிரிக்கிறார். இன்னொன்னு சேர்த்து பார்க்கணும்ல, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டர்ஸ் எல்லாரும் வேண்டாம் மாத்தி ஓட்டு பாடு பார்ப்போம், இந்த அரசு மேல கோபம் அப்படிங்கிறது ஒரு
பல திசையில போகும்போது இல்ல அதிமுக மேல குவியாத போது அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஆகலாம் இருக்கு. நான் அதனால தான் சொல்றேன், விஜய் அவர்கள் பிரிக்கிறது ஒன்லி டிஎம்கேல இருந்து தான் பிரிப்பாருன்னு சொல்லல. இப்ப ரீசெண்டா வந்த சர்வேஸ் கூட என்ன சொல்லுதுன்னா ஒரு 12.5% வாக்கு வந்து டிஎம்கேல இருந்து எடுக்கப்படுது. அதிமுக என்டிஏவினுடைய கூட்டணியிலிருந்து 6.5% வந்து எடுக்கிறாங்க. அப்ப இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டர்ன் அவுட் டு பி an advantage to ADMK and NDA alliance. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5வது முனையா வராங்கன்றீங்க இல்லையா? இப்போ 5வது முனையா வந்து இப்போ ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் வராங்கன்னா, சசிகலா அவர்கள் என்னைக்கு வரைக்கும் தேதியில இப்போ எந்த தொகுதியில் போய் நின்று அவங்க போட்டி போட முடியும்னு நினைக்கிறீங்க? பிப்ரவரி 2027 வரைக்கும் அவங்க தேர்தலே நிற்க முடியாது. அப்படி தேர்தலே நிற்க முடியாத ஒருத்தர் கை காமிக்கிற நபருக்கு போய் அவங்க வாக்களிப்பாங்களா? அடுத்தது இப்ப சசிகலா அம்மையார் இருக்காங்கன்னா, இப்ப பிரகாஷ் கூட சொன்னாரு, அவங்கலாம் நிறைய ஐயா துரைக்கருணாவும் சொன்னாங்க நிறைய வாக்கு இருக்குது. இது எப்ப இருந்துச்சுன்னா இன்னைக்கு அம்மையார் எடுக்கக்கூடிய இந்த முயற்சி எப்பன்னா அவங்க ஜெயில இருந்து வெளியே 2021 ஜனவரியில வரும்போதே 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அதுல ஏதாவது ஒரு செயல்பாடு எடுத்திருக்கலாம். 24 MP தேர்தல் வந்துச்சு, அதுல ஏதாவது ஒன்று எடுத்திருக்கலாம், எடுக்கல. அப்ப இன்னைக்கு எடுக்கிறாங்கன்னா இது வரைக்கும் சசிகலா அம்மையார் சொல்லிட்டு வந்தது என்ன? நாங்க வந்து என்னுடைய அக்கா, உடன்பிறவா, சகோதரி, அப்போ சகோதரியினுடைய ஆட்சியை வர்றது தான் வந்து எங்களுடைய கனவுங்கும் போது இப்ப ஐயா துரைக்கருணாவ் ஆகட்டும் பிரகாஷ் ஆகட்டும் எல்லாருமே பேசினதோடைய நோக்கமே என்ன? சசிகலா அவர்கள் நிற்கும் போது தோற்கடிக்கிறது அதிமுகவை. அப்ப அந்த நோக்கத்துல நிற்கும் போது இன்னைக்கு அவங்க பின்னாடி நிற்கக்கூடியதெல்லாம் யாரு? அதிமுகவினுடைய வழித்தோன்றல்கள். இல்ல அவர் சொல்ல வருது என்னன்னா அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ் அந்த சமூகத்துக்கு இருக்கு, அதோடைய உருவகமா அங்க வெளிப்படுறாங்க. அப்போ அந்த சமூகத்தை 2021 ஏன் நீங்க கண்டுக்கல? 2024 ஏன் அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்ல. இப்ப அந்த கேள்வி அவங்கள நோக்கி கேட்கலாம். அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ் எலக்ட்ரல் கேம்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கு வேற ஒரு அன்னைக்கு அமமுகங்கிற உருவகம், இன்னைக்கு சசிகலாங்கிற உருவகம். you have come to the nice point. இப்ப அன்னைக்கு அமமுகக்கு வந்து பாத்தீங்கன்னா தினகரனை பார்த்தது சசிகலாவையும் சேர்த்து பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தனியா, இன்னைக்கு வந்து அதிமுகவில் அவர் இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட போய் எம்எல்ஏ சீட்டுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு? எம்எல்ஏ சீட்டு வேணும்னு 10 பேர் நிக்கிற இடத்துல அவரும் போய் பன்னீர்செல்வம் எந்திரிச்சு வணக்கம் போட்டு உட்கார்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஓபிஎஸ்க்காக அவங்க வந்து எந்திரிச்சு நிற்பாங்களா? சசிகலாக்காக எந்திரிச்சு நிற்பாங்களா? இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட இருக்குது. ஓகே, டூ லேட். திரு பிரகாஷ், திரு துரைக்கருணா, அப்ப இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 5வது கூட்டணிங்கிறதுனால வந்து இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அடுத்தது எடுத்தீங்கன்னா அவருக்கு இன்னைக்கு வந்து 87 வயசு ஆச்சு. இன்னைக்கு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபியூச்சரிஸ்டிக் தான். அப்ப நீங்க இன்னைக்கு அதுக்கு ஒரே அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணிக்கு பின்னாடி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்காங்களா, இல்ல வந்து ஐயா ராமதாஸ்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதே வந்து புலப்பட்டு போயிடும். அடுத்தது உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப நான் வந்து என் பையனை தோக்கடிக்கிறது தான் ஒரு நோக்கம். அது ஒரு வேலிட் பாயிண்ட் இல்ல. இப்ப 2 பேருடைய நோக்கமே இப்ப பையனை தோக்கடிக்கிறது அப்படின்னா அது உங்க பிரச்சனை. ஹவ் இஸ் இட் சமூகத்தோட பிரச்சனை? அவ்வளவு தூரம் நீங்க அந்த சாதி சமூகமாக்க அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களான்னு பாப்பாங்க. அண்டர் எஸ்டிமேட் கிடையாது. அந்த சாதிக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடி நின்னு தியாகம் பண்ணி 21 பேர் செத்தப்போ அன்னைக்கு அதுக்காக போராடுறார் சார். இன்னைக்கு எதுக்காக போராடுறார் சார்? அன்புமணியை எதிர்த்து போராடுறார். வாட் இஸ் ஹிஸ் ஃபைட்? அது வந்து அந்த சமூகத்தோட பிரச்சனைகளை தெளிவாக முன்னெடுத்து செல்ல போவது யார்? ராமதாஸ். அதை மாத்தி பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 10.5 இருந்து பல விஷயங்களை இன்னும் தீர்க்கமா போராடி இருக்க முடியும். அந்த ஃபைட்டையே டாக்டர் ராமதாஸ் குடும்ப பிரச்சனையால நீத்து போக வச்சிட்டார் அப்படின்னு அந்த சமூகம் பார்க்காதா? யூ ஆர் கிரேட், இந்த சமூகத்துக்காக நீண்ட காலம் போராடி இருக்கீங்க, பட் யுவர் டுடேஸ் ஃபைட் இஸ் நாட் மை ஃபைட் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்காதா? அப்படி நினைக்காது சார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து எம்ஜிஆருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, ரைட்டுங்களா? கலைஞருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இவங்கெல்லாம் உயிரோடு இல்லை. இப்போ ஃபைட்டை முன்னெடுக்கிறது யார்? ஸ்டாலின் தான். ஃபைட்டை முன்னெடுக்கிறது யார்? எடப்பாடி தான். அது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் எந்த பிரின்சிபலை உருவாக்குனாரோ, கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்ற பிரின்சிபலை உருவாக்குனாரோ அதுக்குள்ளதான் அதோட உருவகமா இவ்வளவு காலம் ராமதாஸை பார்த்தவங்க திடீர்னு ஒரு தேர்தலில் தூக்கி இடிவாங்களா திரு நந்தகுமார்? இல்லை, இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் மாதிரி மரியாதை இருக்கும். இப்ப இதே வந்து ராமதாஸ் ஐயா ஓட்டு போட மாட்டாங்க. ஆமா, போட்டு பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா கடந்த காலங்களே பார்த்திருக்கோம்ல, எனக்கு ஐயா மேல மரியாதை உண்டு, ஆனா ஜெயிக்கிற கட்சி திமுக அதிமுக அந்த சமூகத்துல ஓட்டு போட்டதை பார்த்திருக்கோம்ல. ஒண்ணு இல்ல ஹரி, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராட்டம் ரெண்டு பேருமே நடத்தினாங்க. அன்புமணி ராமதாசும் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இப்ப சமீபமா டாக்டர் ராமதாசும் நடத்தினார். அந்த 2 நீங்க போராட்டத்தையும் நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னாவே
அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அவங்கள சார்ந்தவங்க யாரை ஃபாலோ பண்ணுவாங்கிறது அப்ரப்டா தெரியும். திரு சோமு சார், அதாவது ஒரு காலத்துல செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்திலும் எடுபடாது. இதுக்கு வந்து உலக அளவிலேயே சொல்லலாம். அந்த லெகசிக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல, அதை தான் சொல்றேன். இப்போ 2வது உலகப் போரில் பெரிய லெவலில் முன்னெடுத்து வெற்றி பெற்றவர் சர்ச்சில். ஆனால் அந்த உலகப்போர் முடிந்த கையோட 1945 அவர் தோல்வி அடைந்தார். தான் ஜெயிச்சார். அந்த மாதிரி 2வது உலக போரை வெற்றி கொண்டவர் வந்து ஜோசப் ஸ்டாலின் இல்ல. ரீஸ்டாக்ல செங்கோடியை பறக்க சரி சார், பிரிட்டன்ல என்ன நிலைமை எலெக்ஷன் நடந்ததுங்கிறதுனால இந்த மாதிரி காமராஜர் பத்தி பெரிய ஒரு இமேஜ் இருந்துச்சு. அவரும் தோல்வி அடைந்ததா இருக்கு. அந்த தோல்வி வந்து தவறெல்லாம் சொல்ல மாட்டான். அன்னைக்கு இருந்த ஒரு சூழல். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாதத்துடைய அடிநாதமே கூட அவங்க வந்து கோலோச்சு போறது இல்ல, வெல்ல போறது இல்ல. அவங்களால வந்து எம்எல்ஏ வாங்க முடியாம இருக்கலாம், ஆனா அன்புமணி எம்எல்ஏக்களை தோக்கடிக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குல்ல. அதுவும் நடக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப ராமதாஸோட உதவியாளர் வந்து ஒருத்தர் ராஜ்யசபா சீட்டுக்காக நின்னாரு. ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களை அவருக்கு வந்து அந்த இது கையெழுத்து போடலை. 10 பேர் போடணும், அது இல்லைன்னு தெரிஞ்சு போய் நின்னாரு. போடல. அப்புறம் அது தள்ளுபடியாச்சோ வாபஸ் வாங்கினாரு சுவாமிநாதன். இப்படி தான் அவங்க நிலைமை இருக்குது. இன்றைக்கி சட்ட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை தேர்தல் ஆணையம் மூலமாக பார்த்தாலும் பாமகங்கிற கட்சியுடைய பெயரோ அந்த கட்சியோ சின்னமோ இருக்கிறது வந்து இவர் தான், அன்புமணி தான். இப்போ அந்த திருவிளையாடல் ஆதரவாளர் இல்லை ஏதாவது கேட்குறேன். அதாவது திருவிளையாடல் ஞானப்பழம் மாதிரி முழுமையாக தான் கொடுத்துருக்கு, பாதியாக வெட்டி தரலை. ஒரு விஷயம் இவங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது இறந்து போனவர்களுக்கும் இப்போ வந்து மரியாதை உண்டுன்னு. அவங்க இருக்கும்போதே அந்த சின்னத்துக்கு தான் மரியாதை. எம்ஜிஆர் இருக்கும்போதே ரெட்டலை சின்னத்தில் ஒருத்தரை நிறுத்தி கருத்து மாறுகளுக்காக அவருக்கு வேண்டாம்னு சொல்லி வேற சின்னம் சிங்கம் சின்னத்தில் வந்து ஓட்டு போடுங்கிறார் எம்ஜிஆர். மக்கள்லாம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுச்சு. எம்ஜிஆர் மக்களோட அறியாமை. அந்த மாதிரி என்னன்னா மக்களோட அறியாமைன்னு பார்க்கலாம். அந்த ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மென்ட் பார்க்கலாம். ரெட்டைலைக்கு தான் மரியாதைன்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இருங்க அதாவது எம்ஜிஆரோட பின்னி பணஞ்சது ரெட்டை. இல்ல இருங்க, அது உங்க கருத்தை சொல்லுங்க. நாங்கள இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வயது மூத்தவர்கள் இப்போ அந்த வன்னியர் சங்க ஈடுபாடில் உள்ளவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சின்னம் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. இப்போ அந்த சின்னம் முதற்கொண்டு அன்புமணிட்டு இருக்குது. கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இப்போ வந்து ஒரு 100 நாள் பயணம் இவர் போனதை அப்போ கூடின தொண்டர்களுடைய கூட்டங்களாக இருக்கட்டும், அதுமாதிரி சோசியல் மீடியா வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது தான். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப அன்புமணிக்கான ஒரு வாய்ப்பு தான் தெரியுது. இதை செய்ய முடியாது. ஒண்ணு நான் மீண்டும் அதை மாத்தி கேட்கிறேன். அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பார், இவர் வந்து அவரை தோற்கடிக்கணுங்கிறதா இவருடைய கேம். அந்த அளவுக்கு வெரி ஈஸி கேம் இல்லையா? அந்த அளவுக்கு கூட வாக்கு வராது. அடுத்தது சசிகலா பத்தி சொல்றப்ப இப்ப நீங்க பேசுறது கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், சமுதாய வாக்குகள். அந்த சசிகலாவுக்கு முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படின்னா முக்குளத்தோர் சார்பில் அவங்க ஜாதி ரீதியான கோரிக்கைகள், இடஒதுக்கீடு, ஜாதி சான்றிதழ் கோரிக்கைகள்னு இருக்கு. அதில் ஏதாவது இவங்க அதிகாரத்துடைய நிழலாக இருந்தப்ப செஞ்சுருக்காங்களா? இல்லை அதுக்கு இல்லாதப்ப அதுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்களா? குறைஞ்சபட்சம் குரல் கொடுத்துருக்குறாங்களா? எதுக்காக அந்த முக்குளத்தோர் மக்கள் இவங்களை நாடணுங்கிறது ஒன்று. அடுத்தது சொல்லுவாங்க ஓபிஎஸ்ஸை வந்து இவர் தான் சிஎம். அதே இவங்க தானே ஓபிஎஸ்ஸை பிடிச்சி தெருவில் இழுத்து விட்டு அவர் போய் தியானம் உட்காந்துருந்தார். அப்போ அது ஒரு விஷயம் நடக்குது. 2 தவிர முக்குளத்தோர்னு 3 பிரிவுகள் இருக்குது. அதில் இவர் சார்ந்த பிரிவை சேர்ந்த திருநாவுக்கரசரை வந்து அரசியலில் வீழ்த்தினது இவங்க தான். இவங்க சார்ந்த பிரிவுலையே 3 பிரிவில் ஒரு பிரிவு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திலேயே இவர் திவாகரன் இருக்கார், சசிகலாவுடைய தம்பி. அவர் வந்து ஒரு அருமையான ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கிறார், வெளியிலேயே தெரியாமல். அதை இணைச்சிட்டார்ல. எதில் இல்லை ஒரு இப்போ இணைப்புழா வச்சு அவங்க சசிகலா அவர்களோட ஒரு 2 ஆண்டுகள் ஆச்சு. இந்த அண்ணா திராவிடர் கழகம். ஆமா, அது 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல தான் மன்னார்குடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எதுல இணைச்சாருன்னு கேட்டேன். சசிகலா அவர்களோட இணைச்சிட்டாரு அவங்க கிட்ட. அப்ப அந்த கட்சியே இவங்க வந்து மறுபடியும் வந்திருக்கலாமே, இன்னொரு இடத்துக்கு போய் அகில இந்திய புரட்சி தலைவர் நல்லிஃபை ஆயிடுச்சு அந்த கட்சி. அப்படி இருக்கும். அங்கீகாரம் ரத்த ஆயிடுச்சு. இன்னொன்னு இவங்களுடைய ரத்த உறவான டிடிவி தினகரன் அவங்களோட கூட இவங்களுக்கு வந்து முரண் தான் இருக்குது. இன்னொரு இது முக்கியமாக ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம், ஊழல் வழக்கில் போய் சிக்கி ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் நடுவில் இத்தனை தேர்தலை விட்டுட்டு இப்போ வரதுக்கு என்ன காரணம்னா டிடிவியும் இபிஎஸும் சேர மாட்டாங்கன்னு நினச்சாங்க. இவங்க சேர்ந்தது இவங்களுக்கு வைத்தறிச்சலாக போச்சு. அந்த எஃபெக்ட் தான் இப்போ வர்றாங்களே தவிர ஓகே இந்த எண்ணம் இந்த ஒரு நெகட்டிவ் கனெக்ஷனோட இவர் வந்து அன்புமணியை வீழ்த்தணும் இல்லை இபிஎஸ் டிடிவியை வீழ்த்தணும் அப்படின்னு பார்ப்பாங்களா? யார் ஆட்சிக்கு வரணும்னு எந்த சமுதாய மக்களும் யோசிப்பாங்களா? ஜெயிக்க போறது அதிமுகவா திமுகவான்னு பார்ப்பாங்களா? இந்த கணக்குகள் இந்த பகைகளுக்கெல்லாம் மக்கள் உள்ள போவாங்களா? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவளை அகற்றிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு தான் திருமதி சசிகலா அவர்களும் கடைசி வரைக்கும்
கட்சியை ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைந்து நாம் வெற்றி வாய்க்க சூடுவோடு முயற்சி மேற்கொண்டார்கள். ஏற்கனவே அந்த கருத்தை வலியுறுத்தின திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு எடப்பாடி அவர்கள் முழுமையாக இடமில்லைன்னு அவர் போயிட்டார், திமுக பக்கம் போயிட்டார். இப்போ இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதில் திருமதி சசிகலா அதிகமாக, நீங்கள் பல உங்களுடைய நேர்காணலிருந்து பல்வேறு விதங்களில் பேட்டியில் இந்த வாக்குறுதிகள் ஒன்றொன்னா சொல்லி இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இதை நிறைவேற்றவில்லை என்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி தான் இதுவரைக்கும் தொடர்ந்து அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. ஆனா அவங்க கள செயல்பாடுடைய இயல்பான பயனாளி யாரு? இல்ல ஒற்றுமையாக வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த தேசிய கட்சி ஆனாலும் எந்த மாநில கட்சி ஆனாலும் இங்கே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து தானே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இன்னைக்கு வலிமை குன்றி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இருக்கிறதுனால தானே 5 முறை டெல்லியில போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலைமை. அந்த டெல்லியை எதிர்த்து எவ்வளவு முறை சசிகலா குரல் கொடுத்திருக்கிறார்? டெல்லியை எதிர்த்து சசிகலா அவர்கள் எவ்வளவு முறை குரல் கொடுத்திருக்கிறார்? இன்றைக்கு அவருடைய நோக்கம் என்பது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கும் அந்த செயல்பாட்டில் பாஜகவும் இருக்கிறது என்பது நமக்கு தெரிஞ்சது. 2017 அந்த பிரிவினை ஏற்பட்ட பொழுது அதை ஒருங்கிணைத்த மாதிரி இன்றைய நெருக்கடியில் இருந்தும் அவர்கள் இது தொடர்பாக பேசுகிறாங்கன்னு இருந்தது. எப்படியாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டும் வலிமைமிக்க கழகமாக வர வேண்டும், அப்போ நம்ம அதிமுகவை நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கு முடியும் என்கிற முயற்சியை மேற்கொண்டார்கள். அப்படி முயற்சி மேற்கொண்ட அனைவரையுமே புறக்கணித்து விட்டு அவர்களை விலக்கிவிட்டு இவர் தானடித்த முப்பாக தன்னை முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார் என்கிற பொழுது அப்ப இவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய நோக்கம். வாக்காளர்கள் வந்து பாடம் புகட்ட பார்ப்பாங்களா? யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்களா? இல்ல யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பார்த்து தான் மக்கள் வாக்களிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு பிரிவினருடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது. அந்த ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கு என்பது இருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணியோடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதை வீழ்த்துவதற்குரிய வலிமை வலுவான கூட்டணி இன்றைக்கு அதிமுக என்டிஏவில் இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்டது. திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள். அவர்கள் பணபலம், படைபலம், அதிகார பலம், இந்த ரதகஜ துரக பதாதிகளோடு களத்தில் இறங்கிட்டாங்க 8 மாதத்துக்கு முன்னாடி. நீங்கள் இதுவரையில் உங்களோடு யார் இருக்கிறார்கள் அடையாளப்படுத்தல. பிரம்மாண்டமான கூட்டணி வருது, மிக பிரம்மாண்டமான கட்சி வருது அப்படிலாம் பேசினார்ல. இதுவரை யார் வந்திருக்கிறாங்க? என்டிஏவில் இருக்கிறவங்களுடையாவது நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4-5 ஆண்டுகளாக கல்யாணம், காது குத்து விழா, புத்தக வெளியீட்டு விழா, அந்த ஒட்டுமொத்த 18-20 கட்சியினுடைய தலைவர்களை அந்த மேடையில் ஏற்றி திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று பேச வைத்தார்கள்ல. அதற்கு எதிரான நிலைப்பாட்டை காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் கூட்டணியை பலப்படுத்தி இந்த கூட்டணி தலைவர்களை மேடை ஏற்றி திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், பொதுக்கூட்டம் ஏதாவது நடத்தியிருக்காங்களா? அப்ப எப்படி இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு 2024 1.25 கோடி பேர் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவன் போடல. கேட்டா அது பார்லிமெண்ட், பிரதமரை யாருன்னு சொல்லலன்னு. அதிமுக வேட்பாளர் களத்தில் நின்னா ரெட்டலைக்கு ஓட்டு போடுவான்ல. தலைமை எடுத்த முடிவு சரியில்லை, வியூகம் சரியில்லைன்னு. அதனால தான் அந்த 6 பேர் போய் அப்பா நீங்க கொஞ்சம் வாங்க 2024 எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவனார். பிடிவாத நிலையில் இருக்கிறதுனால தான் அவ்வப்போது இந்த நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க வேண்டிய சூழல் வருகிறது. பாயிண்ட் டேக்கன். ஒரு சிறிய இடைவெளிக்கான தருணம். இப்போ வந்து யார் வாக்க பிரிக்கிறாங்க அப்படிங்கிற விவாதம் வரும்போது யாரோட பி டீம் அப்படிங்கிற கொராலரி கேள்வியும் வந்துருது. அதை பத்தி விவாதிக்கலாம். பொங்கலூர் சார், ஐ ஹவ் நாட் கம் டு யூ ஃபார் a long time. இது ஒரு பக்கம் யார் பி டீம், யார் வாக்க பிரிக்கிறா அப்படின்னு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கூட்டணி உடன்படிக்கைகளையும் கூட 2 அணிலையும் கடைசி நேர சிக்கல்களை பார்க்குறோம். அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பி டீம் குற்றச்சாட்டையும் இவங்க இயல்பா இவங்க வந்து ஜெயிக்க போறது இல்லை, நீங்க வாக்க தான் பிரிக்க போறீங்க at the behest of DMK, at the behest of ADMK இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அதெல்லாம் வெறும் தியரிஸா இல்லை இதுல காரண காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ யாராவது வந்து ஒரு எலெக்ஷனை வந்து நாம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி. பட் நான் ஜெயிக்கணும்னு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, தென் that question doesn't arises. பட் நாங்கள் நிற்கிறதே வந்து ஒருத்தரை தோக்கடிக்கிறங்கிறதுக்கு போது அப்போ அந்த கேள்வி வந்து உங்க பார்வையில் யாரோட பி டீம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சசிகலா அம்மையார் அவர்களும் டாக்டர் ராமதாஸினுடைய அலையன்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா
இப்போ பிரகாஷ் கூட ஒரு கேள்வி எழுப்பினாரு, இல்லை அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை இருக்குது, பணமெல்லாம் பிளாக்ல இருக்குங்கும் போது இன்னைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்காக நிற்கிறாங்கன்னா அதிமுகவை தோக்கடிக்கிறது மூலியமா ஜெயிக்க போகிறது யாரு? திமுக. அப்போ அவங்க யாருக்கு உண்டான பி டீமா ப்ளே பண்ண முடியும்? ஏன்னா ராமதாஸ் அது ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸா இருக்கலாம் இல்லையா? இல்ல, இது எல்லாமே எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ ஒண்ணு, பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஒரு இச்சுன்னு தும்முனா கூட அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்போ தெரியாம செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து மக்களை வேணா அறியாமையில வச்சிருப்பாங்களே ஒழிய அவங்க அந்த அறியாமையில இருக்க மாட்டாங்க. திமுகவின் பி டீம்ங்கிறார். திமுகவின் பி டீம் அவங்க அப்படின்னு சொல்றதுக்கான எந்த எவிடன்சஸுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு பி டீம் இல்ல, இயல்பா பயனாளி யாரு? அவங்களோட ஃபைட்டோட பயனாளி, ஃபைட்டோட பயனாளி வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் எய்ம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அரசியல் திட்டம், ஒரு அரசியல் கொள்கை என்பது இருக்கும். அதிமுகவை மீட்டு நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்கிற கொள்கை வந்து திமுகவின் கொள்கையா? இல்ல சார், இப்போ ரெட்டைலைக்கு எதிராக ஓட்டு போடுற கொள்கை வந்து அதிமுக மீட்டெடுக்கிறதுக்கா? ரெட்டையில வந்து இதே டிடிவி தினகரனுடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா, ரெட்டையில இப்பொழுது துரோகிகளிடம் யார் கீழே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமைப்பட வேண்டும். 35 ஆண்டுகளாக இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு நான் உயிரை கொடுத்து பாடுபட்டேன், எனக்கு இந்த கட்சியின் இடமில்லை என்று பேசுகிற போட்டிருக்காங்க. துரோக அடையாளங்களை களைந்து நாங்கள் துரோக சக்திகளை வீழ்த்தி மீண்டும் இந்த தேர்தலில் தோல்விட்டாலும் கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருந்து கட்சியை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்று களமாடுகிறார். சரி, எத்தனை மணிகண்டன் நீங்க பி டீம் அலிகேஷன் வைக்கிறீங்களா இவங்க மேல, இந்த அணி மேல? அதாவது ஒவ்வொருக்கும் நோக்கம் உண்டு. அதாவது தமிழ்நாடு நாள் சொல்லுவாங்க, தன் கட்சி தான் சொல்லுவாங்க. தினகரனும் அப்படின்னு சொன்னார். அப்போ சசிகலாவுக்கு என்ன நடனுங்க? அப்போ இந்த மாதிரியான எதிரிகளை அல்லது துரோகிகளை வீழ்த்துவேன்னு சொன்னா துரோகம் ஏன் வந்தது, யாரால வந்தது, பழைய கதைக்கெல்லாம் போக விரும்பல. மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க, புதிதாக யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு தேர்தல் கணக்கே சொன்னாங்க. 2019 அதிமுக இதே என்டிஏவோடு இணைந்து பணியாற்றிய போது 18% வாக்கு வாங்கிச்சுங்க. அது 2027 36 உயர்ந்துருங்க. இப்ப திமுக அதிர்ப்பாளர்கள் சேர்க்கிற போது 45 மாறுங்க. மிக எளிதாக அதிமுக வெல்லுங்க. 10% வாக்குகள் பொதுவான வாக்கு எப்பவும் உண்டு. அந்த வாக்குகளை விஜய் பிரிப்பார், சீமான் பிரிப்பார், இன்னும் சில பேர் பிரிப்பாங்க. ஆனால் அதிமுக அந்த வாய்ப்பை யாராலும் கெடுக்க முடியாது. ஏன்னா நோக்கம் சரியா இருக்கணுங்க. திமுக வீழ்த்துங்கிற நோக்கம் தான் இன்றைக்கு மக்கள் பார்வையில முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அந்த நோக்கத்தை மாற்றினால் போட்டியிடுறது முக்கியமா, போட்டியிட்டு வெல்றது முக்கியங்களா? சசிகலாவோ அது வந்து ராமதாசர்களோ சேர்ந்து தேர்வு சந்திக்கிற போது போட்டியிடுவாங்க, ஆனா வெற்றி வர முடியுமா? இல்ல அவங்க பி டீமா பாக்குறீங்களா? இல்ல அவங்க வந்து அவங்களுடைய நோக்கத்தை செயல்படுத்துறாங்களா? திமுகவுடைய பேசினாங்க, ராமதாஸ் அவர்களும் பேசினாரு, மற்றவர்களும் பேசினாங்க. அப்போ திமுக பின்னால் இருந்து இயக்கி தனியா நிடுங்க, அதிமுக வாக்குகளை பிரிங்கன்னு சொல்றாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் வாக்கு பிரின்னு சொல்றாங்க. நிச்சயமா நடக்காதுங்க. இதை மக்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுவாங்க. ஏன்னா அன்புமணி தோக்கடிச்சு, ராமதாசும் தோற்று, அந்த கட்சிக்கு பெருமிதமே இல்லாமல் செய்வதை அந்த சமுதாயம் விரும்பலாம். அதே மாதிரிதான் தென்னாவட்ட நிச்சயமாக சொல்றேன், அந்தந்த கட்சிகள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக பலகீனமா போகுங்க. நிச்சயமாக அதிமுக வீழ்த்த என்று திமுக விரும்புது. திமுக விருப்பத்தை யாரெல்லாம் நிறைவேற்ற முயற்சியார்களோ அந்த முயற்சியை மக்களே முறியடிப்பாங்க. அப்படின்னா தாவேகா வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்குது, அது பாஜகவோட பி டீமா? இல்ல, ஒரு சின்ன விஷயம் கமலஹாசன் சொன்னாங்க இல்லையா திமுக சார், கமலஹாசனை கடந்த முறை பிஜேபி ஜெயிக்கணும்னு தான் நிக்கிறாங்க. தாவேகா முதலமைச்சர் ஆகணும்னு நிக்கிறாங்க, சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு தான் நிக்கிறாங்க, ராமதாஸ் 2 பேரும் கூட்டணி போடணும்னு தான் நிக்கிறாங்க. எல்லாரும் ஆட்சி இவங்க 2 பேரும் பிரிக்கிறாங்க அப்படிங்கறதுனால திமுக ஜெயிக்கும். அதாவது அதிமுக ஓட்டை சசிகலா ராமதாஸ் பிரிப்பதனால, அந்த கூட்டணி ஓட்டை பிரிப்பதனால திமுக வந்து வெற்றி பெறுங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய சூழல்ல அப்படி பிரிச்சா ஏன் வந்து விஜய் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? அதுக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அது இதுன்னு பேசக்கூடிய எல்லாருமே இப்போ வந்து திமுக தான் ஜெயிக்குங்கிறாங்களே. அப்போ விஜய் கட்சிக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது வந்து இப்போ திமுக ஜெயிக்குங்கிறத யாருமே சொல்லல. இப்போ நீங்க இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனதுக்கு அப்புறம், சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதிமுக முன்னாடி இல்லாததை விட இன்னைக்கு அதிகமா கன்சாலிடேட் ஆயிருக்கு.
ஏன்னா முதல்ல இவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்கும் போது கூட தொண்டர்கள் மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா, சே என்னடா எல்லாம் பிரிஞ்சிருக்குமே, ஒன்று சேர்த்தா பரவாயில்லையேங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலைப்பா எடப்பாடி இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துல. அப்ப இந்த கட்சிக்காரங்க பூராமே இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குறாங்க. அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கிறாரு. இன்னைக்கு போன தேர்தல் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அது ஒரு இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இல்ல. அவங்க எல்லாம் வெவ்வேறு கேம்புக்கு போயிட்டாங்க. அது வந்து ஒரு பிரிந்திருக்கிற அதிமுகங்கிற பேச்சு இந்த தேர்தல் இல்ல. ஒரு நிமிடம் பிரிந்திருக்கிறது மேலும் வைடன் ஆகி தனித்தனி கட்சிகளாக மாறி அங்க ஐக்கியம் ஆயிடுச்சு. அது ஒரு திமுகவோட ஐக்கியம் ஆகல. இப்போ வாக்காளர்கள் மத்தியில வராங்க. சேகர் பாபு போனா பன்னீர்செல்வம் அப்படின்னு உடனே உள்ளே நையான்னு எந்திரிச்சு அந்த எம்எல்ஏ இன்டர்வியூல நிக்கிறவங்கள பார்த்து அதிமுக ஓபிஎஸ் மட்டும் கிடையாதுங்க. அதிமுக செங்கோட்டையன் அதிமுக அவங்களுக்கு எத்தனை ஓட்டு இந்த தடவை எப்படி தோக்குறாங்க மட்டும் பாருங்க நீங்க. இல்ல ஹரி, நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன். இந்த ஏ டீம் பி டீம்னு வருதுல, ஒரு சந்தேக பார்வை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறது. நான் ஒரு வலுவான குற்றச்சாட்டை சொல்லுகிறேன். இந்த 4.5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது 98 பக்கம் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கொடுத்து ஆதாரபூர்வமாக தந்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்கல ஆளுநர்னா, ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் நடவடிக்கை எடுப்போம். 96 கலைஞர் போட்ட மாதிரி தனி நீதிமன்றங்களை போட்டு இவர்களை எல்லாம் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இதில் ஈடுபட்ட அத்தனை பேரையும் சிறையில் தள்ளி அவர்கள் கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு அண்ணா என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுகவே திமுக பி டீம்னு சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம், ஒரே நிமிஷம். கொடநாடு கொலை வழக்குல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு என்ன அரசு? சசிகலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் சொல்றாரு இல்லையா, அதிமுக திமுகவுடைய பி டீம்ங்கிற மாதிரி சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் சசிகலா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெயில இருந்து வந்தது என்னைக்கு? இவ்வளவு நாள் என்ன, எதுக்காக இந்த அமைதி? புகழேந்தி அவர்கள் இப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே பேசுறாரு, ஜெயில வந்து எங்களை வந்து என்ன செஞ்சாங்கன்னு. புகழேந்தி திமுக போய் சேர்றதுக்கு முன்னாடி இதே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு. நான் அங்க இருந்தேன், சசிகலா அம்மையார் பேசுறது பூரா பொய், ஜெயில என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும் ஐயா புகழேந்தி சொன்னார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அப்ப 5-6 முறை மனு கொடுக்குறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி. பேரவைத் தலைவர் சொல்றார், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கை மட்டும்தான் சட்டப்படி விதிப்படி கொடுக்க வேண்டும். துணைத் தலைவர் கொறடா எல்லாமே பேரவைத் தலைவருடைய விருப்பப்படியானது, அதை யாரும் கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த 5 ஆண்டுகளும் அந்த இருக்கையில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பார் அப்படின்னு சொல்றார். அடுத்த செஷன்ல ஒரு கோரிக்கையை திரு எடப்பாடி சொன்னோடனே முதலமைச்சர் எந்திரிக்கிறார், எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கையை பரிசீலிங்கன்னு. மறுநாளே ஓபிஎஸ் சொத்துக்கு பின்னாடி போட்டு ஆர்பி தேவர் கொண்டு உட்கார்ந்து இருக்காரு. காலம் தான் இவ்வளவு விசித்திரமானதுல அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக இல்ல. அப்போ இது யார் பி டீம்? இல்ல ஓபிஎஸ் பி டீம் யார்? அதுக்கெல்லாம் விட கிடைக்காதுங்க, எல்லாம் விடலாம் தேட வேண்டாம். நம்ம சகோதரர் சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்ன, ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும். நாங்க போய் எல்லாமே அந்த நோக்கம் தான் இங்க கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப சசிகலா அம்மையாருடைய நோக்கம் என்ன, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் ஓகே. வேற ஒரு தளத்துக்கு போனோம். ஸ்டாலின் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டும் பார்த்து கொண்டும் சொன்னது யாருங்க? சசிகலா. அப்போ அன்னைக்கு அதான் பிடிஎம் இருந்தது. அப்போ அந்த பிடிஎம் எல்லாம் எங்க திரும்ப திமுக போயிடுச்சுங்க. இப்ப உண்மையாக இருப்பது உண்மையிலேயே வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னவங்க எல்லாம் வந்து அதிமுக அழிக்க முயற்சிக்கிறாங்க. இது மக்கள் பார்க்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. எடப்பாடி செய்து சரி, அவர் துரோகம் செய்து பன்னீர்செல்வம், அந்த குடும்பமே ஆளுநர் சொன்ன பன்னீர்செல்வம், ஒதுங்க சொன்ன பன்னீர்செல்வம் எல்லாமே அன்னைக்கு திமுக கூடி போயிருச்சுங்க. பின்னாடி இருந்து திமுக அந்த காரணமா இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது, நம்ம விட்டுருவோம். இதுக்கு நம்ம தீர்வு தேடுறது ரொம்ப சிரமம். வேற ஒரு இனத்துல உங்களோட பார்வைகளை பெறணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணிகள்ல இறுதி நேரத்துல நிறைய சங்கடங்கள் 2 தரப்புலையும் பார்க்கிறோம். குறிப்பா திமுக அலைன்ஸ்லயும் பார்க்கிறோம். இப்போ ஒரு பக்கம் யார் யார் வாக்கு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது, கூட்டணிகளுக்குள்ளேயே இப்ப நீங்க திமுக அணியில பிரதானமான பிரச்சனை திரு சோமு நம்ம வந்து காங்கிரஸ்ல தான் பார்த்தோம்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவே இன்னைக்கு வந்து சீரியஸ் ஆஃப் பல இஷ்யூஸுக்கு பாருங்க, அவங்களுக்கு கூட்டியிருக்கிறீங்க, எங்களுக்கு குறைச்சிருக்கிறீங்கன்னு மற்ற காம்பனன்ஸ் வருத்தப்படுறத பார்க்கிறோம். இதெல்லாம் சகஜம் தானா, இல்ல இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா?
இல்லை, ரெண்டு தரப்புலையுமே வந்து என்னென்னா இது ஒரு சகஜமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த சகஜங்கிறத தாண்டி போகிறப்ப அது வந்து பிரச்சனையை வந்து பெரிதாக்குது. இப்போ உதாரணமாக இப்போ காங்கிரஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போன தடவை 25 அப்படிங்கிறத வந்து 28 கூட கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ்ஸு எம்பி சீட்டு. இப்போ இதுவே வந்து அதிகம்னு சொல்லி திமுக தரப்பில் ஒரு வருத்தம் இருக்குது, அந்த தொண்டர்கள் தரப்பில் வருத்தம் இருக்குது. அது வந்து யதார்த்தம் தான், இல்லைங்களே. இதை தாண்டி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் வந்து எங்களுக்கு வேணும்னு லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி திமுக ஏற்றுக்கும்? அதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. தவிர அது வந்து ஒரு மனமாச்சரியங்களை அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உதாரணமாக பார்த்தீங்களா, இப்போ வந்து இப்போ குளச்சல் தொகுதியில் கேடி பச்சைமால் முன்னாள் அமைச்சர் அங்கே நிற்கிறதுக்கான உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி சூழலும் அங்கே அதிமுகலையும் அந்த மாதிரி சூழல் இருக்குது. இப்போ அதை வந்து பாஜக கேட்குறதாக ஒரு தகவல் வருது. அதை அதிமுக தரப்போகிறது கிடையாது பாஜகவுக்கு. அவங்க வந்து ஒரு ஆனால் கன்னியாகுமரி அது பக்கத்து ஏரியா நாங்கள் நிற்போம் பாஜக இந்த தரப்பில். அப்படிங்கிறப்ப அது ஒரு மனமாச்சரியத்தை உண்டாக்கும். இன்னொன்று பாஜக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக நான் பார்ப்பது என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஓலை விட்டு இங்கேருந்து ஆட்களை கூப்பிடுறது. இங்கே தலைமை வந்து அதிமுக தான். அதிமுக தான் பெரிய கட்சி, தமிழ்நாடு முழுக்க சின்ன கிராமத்துலேயும் அந்த கூட்டணியில். இன்னும் இந்த பக்கம் திமுக. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அழைச்சி வைக்கிற நீங்கள் வாங்கங்கிறது, அடுத்தது பாமகவை கூப்பிடுறது, அப்புறம் இவங்க அமமுகவை கூப்பிட்றேன்னா அவங்க முடிவு பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே வந்து கேப்டன் வந்து இவர் தான், எடப்பாடி பழனிசாமி. அதை ஏற்கனவே பாஜகலையும் வந்து அந்த தலைவர்கள்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் இப்போ கூப்பிடுறதுங்கிறது ஒன்று. அடுத்தது சின்ன கட்சிகள் எல்லாரும் வந்து ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டு தான் விரும்புவாங்க. ஏன்னா அதுதான் இங்கே வெற்றிகரமான சின்னம், தாமரை அல்ல. ஆனால் தாமரை சின்னம் எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டு கொடுங்க, நாங்கள் சின்ன கட்சிக்கு நாங்கள் வந்து தாமரையில் போட்டியிட வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு நடக்கிறதாக ஒரு இது போயிட்டு இருக்கு. அது மாதிரி பண்ணுறதுங்கிறது கூட்டணியை பலவீனப்படுத்தும். ஏன்னா அவங்க சின்ன சின்ன கட்சிகளை வந்து அதிமுக அழைச்சி அதிமுகவுடைய ரெட்டலை சின்னத்தில் வேணால் அவங்க போட்டிடலாம். அதுதான் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த கூட்டணிக்கு. தவிர பாஜகவுடைய செயல் அப்படிங்கிறது அவங்க கூட்டணிக்கே வந்து ஒருவேளை பாஜகவுக்கு பி டீமா பாஜகவே இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேச வேண்டியதா இல்லை. கவர்னரோட செயல்பாடு திமுகவுக்கு எக்ஸ் கவர்னரோட செயல்பாடு அது மாதிரி ஒரு அப்படியே ஒரு கான்சிக்வன்ஸை கொடுத்துடலையா? திமுகவுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கலையா? இன்னைக்கு வந்து இந்த சந்திப்பை இந்த பேச்சுவார்த்தையோ யாருக்கும் தெரியாம நம்ம வந்து சென்னையில் நடந்தா இந்த விவாதமே இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு அம்யூனிஷன் கொடுக்குதில்ல திரு பொங்கலூர் மணிகண்டன்? இல்லைங்க, அதாவது அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணியில எல்லோருமே மிக சுமூகமாக முடிவெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எல்லாமே ஒருமித்த கருத்து இருக்காங்க. யாருமே ஒருவர் போட்டி போட்டு சங்கடத்தை உருவாக்கிய நிலைமையில யாருமே இல்லை. டெல்லியில போய் பேசும்போது அதுதான் டெல்லி போனதே தவறு வச்சுலாம். டெல்லி திமுக பல முறை போயிடலாம். அதாவது இல்ல, டெல்லி பத்தி தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்ட், திராவிட இயக்கத்தில் இருக்கிற சென்டிமெண்ட் நமக்கு தெரியும். சோ டெல்லி ஷுட் டேக் a step back. நீங்க பார்க்கலையா? சரி சார், அம்மா காலத்துல டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வந்து போனாங்க, இங்கதான் பேசினாங்க. அப்ப என்ன சொல்லுச்சு திமுக? அம்மையாருக்கு அடிமைன்னு சொன்னீங்களா? அப்ப அன்றைக்கு ஆதரிச்சாங்களா? பரவாயில்ல, உண்மையிலேயே தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாற்ற பேசினாங்களா? பாராட்டினாங்களா? எதை சொன்னாலும் எதை திட்டால் குத்தம் பெறுகிற மாதிரி எதை சொன்னாலும் குறை சொல்லுவாங்க. அதாவது அதிமுக என்ன பண்ணானுங்க? அதிமுக டெல்லியில் பேசுனது என்ன, இல்ல வேற ஒன்று பேசுனது என்ன? அதிமுக தெளிவா இருக்கு. திமுகவை வீழ்த்துவதற்கான அனைத்து வியூகங்களையும் பேசுறாங்க. அவ்வளவுதான். அதற்காக சந்தித்தவருடைய பேச்சுவார்த்தை தமிழ்நாடு சென்னையா இருக்கணுமா, அமித்ஷா இல்லமா இருக்கணுமா? சென்னையா சார், சென்னையில தான் பேச்சுவார்த்தை, சென்னையில தான் ஒப்பந்தம் போடுவாங்க, சென்னையில கையில் போடுவாங்க, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப திமுக கட்டமைக்கிற செய்தி டெல்லிக்கு அடிமை, டெல்லிக்கு போறாங்கிறதா. ஏன் திமுக போனவே இல்லையா சார்? இப்ப அனுமதி போனாங்க. ஏன் ராகுல் காந்தி வாழ்த்து கூட சொல்ல? காங்கிரஸ் ஏன் இப்ப விஷயம் வந்தது? ஓகே, அப்போ இவர்கள் வந்து அதிமுக மீது திசை திருப்பி மக்கள் மத்தியில இப்ப இவ்வளவு காலமா ஒரு கடந்த 3-4 வருஷமா அங்க பிரச்சனை, அண்ணாமலை பிரச்சனை, எடப்பாடி பிரச்சனை, இவருக்கும் பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை, அங்க கிட்டத்தட்ட யாருமே முரண்பட்டு பேசுறது இல்லை. எங்க பேசினாலும் டெல்லியோ சென்னையோ ஒரு ஊர்ல பேசுறாங்க. ஆனா திமுக இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய வருத்தத்தை பார்க்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எண்ணங்க குறைக்கிறீங்கிற எண்ணத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த கூட்டணி ஜெல்லாடுதல ரிஃப்ளெக்ட் ஆகும் தானே? வேல்முருகனுடைய பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் மதுரையில் 2 தடவை பேசினார், அதுக்கப்புறம் திருச்சியில் 1 தடவை பேசினார், அதுக்கப்புறம் அமித்ஷா வந்து இப்போது எடப்பாடி கிட்ட பேசினார் 24 மணி நேரம் கழிச்சு, அதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு அண்ணன் டிடிவி தினகரன் கிட்ட பேசுகிறார். அப்புறம் அன்புமணி இன்னும் வெயிட்டிங்கு, அவர் எப்போ பேசுவார் தெரியாது. சார், உங்ககிட்ட வந்து எல்லாமே ஜெல்லாவது, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏன் சார் உங்கள் பேச்சுவார்த்தைகளில் இது வரைக்கும் வரல? சார், பலமுறை
பேசுவாங்களா சார்? இன்னும் கூட பேச வேண்டிய வரும் சார். இப்போ ஒரு தொகுதியில பிரச்சனை இருக்கும், இல்ல 2 தொகுதியில பிரச்சனை இருக்கும், 3 பேர் அது எதிர்பார்க்கலாம். நம்பரே வரலையே சார். அதாவது பிறக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்றது டிஃபரெண்ட். நீங்க திமுக கூட்டணி பத்தி நினைக்கிறேன், அவர் காதுல வேற மாதிரி விழுந்திருக்காங்க. கேளுங்க, டிஎம்கே கூட்டணியில உங்களுக்கு இஷ்யூஸ் யார்கிட்ட இருக்கு? விசி கிட்ட இருக்கு, சிபிஎம் கிட்ட இருக்கு. 2 இஷ்யூஸ் தான். பாக்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல அவங்க. ராகுல் காந்தி முழுசா கான்ட்ரிபியூட் பண்ணல. அங்க ஜாஸ்தி கொடுத்துட்டாங்கிற வருத்தம், மற்றவங்கள்ட்ட குறைச்சு கொடுக்கறாங்க வருத்தம் மற்றவங்கள்ட்ட இருக்கு. அது ஒரு ஹாப்பி அலையன்ஸ். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற மாதிரி ஒரு தோற்றம் போன எலெக்ஷன்ல இருந்தது, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல இருந்தது. அதே வைப் இன்னைக்கு இருக்காங்க. ஸ்டாலின் வந்து இந்த நெகோசியேஷன்ல 21 கட்சியை கொண்டு வந்ததுல கிட்டத்தட்ட தாவேகா கிட்ட போன காங்கிரஸ் திருப்பி கூட்டு வந்தார். அதிமுக முகாம்ல இருந்த தேமுதிக அதுக்கு பின்வளைவை பார்க்கறோம்ல. தேமுதிகக்கு இவ்வளவா, காங்கிரஸுக்கு இவ்வளவான்னு மற்ற கட்சிகள் வருத்தப்படுறாங்க. மற்ற கட்சிகளுக்கு வருத்தம் இருக்கு சார். ஆனா அவங்க எல்லாருமே திமுக கூட்டணி ஒருங்கிணைந்து வெற்றி பெறணுன்றதுல தான் இருக்காங்க. வேல்முருகனை தவிர யாரும் வெளியில போல. வேல்முருகன் வெளியில போனார். வேல்முருகனை தவிர சிபிஎம் இன்னைக்கு மாநில குழு கூட்டம். அவங்க எல்லாருமே அறிவு சார்ந்த அறிவாளிகள், சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. சிபிஎம் மாநில குழுலாம் விவாதம் எங்கேயோ இருக்கும். அவங்கெல்லாம் பப்ளிக் ரெக்கார்ட் எல்லாம் ஒண்ணுதான் சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா எல்லாத்தையும் பழகுறீங்க. பட் லாட் ஆஃப் தேம் ஆர் சல்கிங். நீங்க பார்க்கலையா? ஆமா, வருத்தம் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனா இது மாதிரி ஒரு பெரிய இடத்துல பெரிய பிரச்சனை வரும் சார். ஒன்றுமே இல்லை சார். போன தடவை 20 சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு இன்னைக்கு 31 சீட்டு கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் நடக்குது. அமமுக 9, பாமக 17. நரேட்டிவ் அடிப்படுதில்லை சார். அது ஏதோ ஒரு ஆக்டோபஸ்கரம் அதிமுகவே பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி வச்சிருக்குன்னா வெறும் 31. ஆமா, அது மட்டும் இல்லை சார். அதுல இப்ப ஒரே ரேஞ்சில தான் காங்கிரஸும் பாஜக. சார் இது ஊடகங்கள் பரப்புற செய்தி சார். இது உண்மையே இல்ல. எவ்வளவு சார் நம்பர் சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறோம் சார். இந்த மாதிரி உடன்பாடு செய்யப்படவே இல்லை. ஊடகமா கற்பனையா வெளியிடக்கூடிய செய்தி இது. ரைட், ஓகே. ஊடகம் சார். சார் அதுல இன்னொரு பிரச்சனையும் பாக்குறோம்ல சார். இப்போ ஒரு பக்கம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா, எக்ஸ் அதிமுக ரொம்ப பெருசா இருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காத. ஓபிஎஸ் இருக்கிறார், வைத்தியலிங்கம் இருக்கிறார், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும். ஆமா, அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்குல்ல. அது டிஎம்கேல தானே. டிஎம்கேல நிறைய பழைய எக்ஸ் அதிமுகக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். அடுத்தது ஒரு ஆட்சி அமைஞ்ச அப்புறம் மந்திரி பதவி கொடுக்கணும். எவ்வளவு பேருக்கு ஏற்கனவே 11 மந்திரிகள் வந்து அதிமுக காரங்க மந்திரியா இருக்காங்க. இப்போ வந்திருக்க வைத்தியலிங்கம் மாதிரி ஆட்கள்லாம் ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்தானா அந்த எண்ணிக்கை பயங்கரமா கூடும். திமுக எங்க இருக்குன்றது தேட வேணும். ஒரிஜினல் திமுக காரனுக்கு என்ன வாய்ஸ் இருக்குதுன்றது தேடணும். அதெல்லாம் தான் இன்னைக்கு உட்காந்து சிஎம்ஓ சபரீசன் உட்காந்து வேட்பாளர் பட்டியலையே ரெடி பண்ணி தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி எல்லாரோடையும் தொகுதிகள் பேசி திமுக இஸ் இன்னொரு ஸ்பாயில் ஃபேக்டர் மட்டும் நான் பிரசன்ட் பண்ணி சுருக்கமா இன்னைக்கு வந்து தாவேகாவுடைய ஓட்டுடைய ஸ்பாயிலிங் ஃபேக்டர் ரஜினி. அப்படியா? ஓகே, சுருக்கமா சார். சுருக்கமாக சொல்றேன். இப்போ நாம் குறிப்பிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள், இந்த பஞ்சாயத்துகள் எல்லாமே அறிவாலயத்தில் தான் நடக்குது. என்டிஏவுக்கு தமிழ்நாட்டில் யார் சார் தலைமை? சார் அது பெரிய விவாதம் சார். கட்சியினுடைய கௌரவம் மரியாதை என்ன ஆகுறது? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.